பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களையும் 8ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிப்போம். The 16th chapter, first 2 verses and the 8 and 10 only. அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையும் ரோபோவும் என்கிறதான தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And we have been meditating upon the title, the second coming of the Lord Jesus and the robo. ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு கைவிடப்பட்டதான சபையிலே ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் இந்த ரோபோவினால் உபத்திரவப்படுத்தப்பட்டு இரத்த சாட்சிகளாக மரிக்கிறார்கள். After the secret coming of the Lord Jesus Christ, one group of Christians that they will be tortured by the Antichrist and they will be dying as the martyrs in the period of tribulation. அப்படி இரத்த சாட்சிகளாய் மரிக்கக்கூடியதான தேவ ஜனங்களை சேர்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே 2ஆம் வருகையின் 2ஆம் கட்டத்திலே வெளிப்படுகிறார். And the second part of the second coming of the Lord Jesus is that to gather the martyrs that the Lord Jesus will appear in the middle. இப்பொழுது நாம் 4 வசனங்களை வாசிக்க கேட்டோம். Now we heard the 4 verses that we read here. அதாவது இந்த முதல் 3 வருட உபத்திரவத்திலே முத்திரையை தரித்தவர்கள் அந்த ரோபோவின் மூலமாக முத்திரையை தரிக்காதவர்கள் உபத்திர காலத்து இரத்த சாட்சியாய் மாற்றப்பட்டார்கள். And during the period of tribulation, those who had not accepted the mark of the beast or the antichrist, they died as the martyrs. ஆனால் அந்த ரோபோவை வணங்கி அதன் மூலமாக முத்திரை தரிக்கப்பட்டதான பூமியில் உள்ள மொத்த ஜனங்களுக்கும் 2ஆம் 3 வருட காலத்திலே தேவனுடைய கோப கலசங்கள் அவர்கள் மேல் ஊற்றப்படுகிறது. But upon all the people, those who have worshipped the robo, and upon all of the persons during the second period of the tribulation period, the vial of the wrath of God was poured upon them. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த பூமியிலே நடக்கக்கூடிய 7 வருட உபத்திரவ காலத்தை நாம் இப்படி பிரிக்கலாம். முதலாவது 3 வருட உபத்திரவ காலமானது கைவிடப்பட்டதான சபையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அல்லது முத்திரையை தரிக்காமல் சொரூபத்தை வணங்காமல் உறுதியாய் நிற்கிறவர்கள் இரத்த சாட்சியாய் மரிக்கிறார்கள். அவர்கள் மாத்திரமே உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள். In the 7 years of tribulation, we can divide it in this tribulation period in 2 parts. In the first part, the persons who have not worshipped the image of the robo, and they will be dying as the martyrs, and they only will be taken up. ஆனால் பெரும்பான்மையான பூமியின் குடிகள் யாவரும் அந்த சொரூபத்தை அந்த ரோபோவை வணங்குகிறார்கள். அதன் மூலமாக முத்திரையை தரித்துக் கொள்கிறார்கள். அவர்களை இந்த உபத்திரவ காலத்தின் 2ஆம் கட்டத்திலே மறுபடியும் தொடர்ந்து நடக்கிறதான 3 வருட உபத்திரவத்திலே அவர்களை தேவன் கோப கலசங்கள் ஊற்றப்பட்டு தேவனுடைய கோபத்துக்கு அவர்கள் உள்ளாகிறார்கள். And most of all the other people, all the citizens of the world, all over the world, that they will be accepting the mark, and during the second period of the 3.5 years of tribulation, the vial of the wrath of God will be poured upon them. 2வது உபத்திரவ காலமாகிய மகா உபத்திரவ காலத்திலே 2 விதமான உபத்திரவம் இந்த பூமியிலே காணப்படும். In the second period of the 3.5 years of tribulation, in the great tribulation, 2 kinds of tribulation will be in this world. ஒன்று அந்திகிறிஸ்துவின் மூலமாக அவனுடைய ஆட்சியின் மூலமாக யூதர்கள் உபத்திரவப்படுத்தப்படுவார்கள். The first one, that during the period of the Antichrist, because of the Antichrist, the Jews in his period, that they also will be tormented, they will be troubled. அந்திகிறிஸ்து யூதர்களை உபத்திரவப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் தானே பூமியின் குடிகள் யாவர் மேலும் தேவனுடைய கோப கலசங்கள், தேவனுடைய உக்கிர கோபம்
பற்றி எரியக்கூடியதாக காணப்படும். But at the same time, while the Antichrist is giving torturing, when he is giving troubles to the Jews, at the same time the oil of the wrath of God will be poured upon the world, and the wrath of God will be burning over all the persons of the world. நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை குறித்து நான் சுருக்கமாக சொல்ல வாஞ்சிக்கிறேன். I would like to explain about the Revelation, the book of Revelation in short. வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரம் வரை உள்ளதான அந்த அதிகாரங்கள் பத்மதீவிலே காணப்பட்டதான யோவானுக்கு யூதர்கள் நோக்கிலிருந்து ஆண்டவர் இந்த தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். Revelation 6 to 11 chapters signifies about the tribulation period for in the angle of Jews to John the Apostle in the island of Patmos. 12ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் அதிகாரம் வரை காணப்படுகிற விஷயங்கள் அவர் ஏற்கனவே கண்டதான விஷயங்களை யூதர்கள் நோக்கில் கண்ட அதே தரிசனத்தை இப்பொழுது சபையின் நோக்கிலிருந்து ஆண்டவர் 12ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் அதிகாரம் வரை நாம் காண்கிற விஷயங்களை சபையின் நோக்கிலிருந்து இந்த தரிசனத்தை கொடுக்கிறார். And the Revelation 12th chapter to the 19th chapter signify the same vision John had seen about the Jews, in the angle of Jews, the same vision he had seen it in the angle of the church in these chapters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஒரே சம்பவங்கள், ஒரே குறிக்கப்பட்ட காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை இரண்டு வித்தியாசமான கோணங்களிலே ஆவியானவர் காண்பிக்கிறார். The same incident, the same happenings which will be done, which will be happening at the same time, the Holy Spirit has revealed to John the Apostle in two different angles. இங்கே நாம் வாசித்ததான இந்த 16ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், மிருகத்தின் முத்திரையும் அதனுடைய சொரூபத்தையும் வணங்கினவர்கள் மேல் தேவனுடைய கோப கலசம் ஊற்றப்பட்டது. Here we read in the verses that we read that upon the person who had worshipped the mark of the beast, who had accepted the mark, those who had worshipped the beast, upon them the vial of the wrath of God was poured. ஆகவே முதல் 3 வருட உபத்திரவ காலத்திலே இந்த ரோபோவானது கைவிடப்பட்ட சபையிலே ஒரு கூட்ட கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினது. So during the first 3.5 years of period of tribulation, this robo had given the torture, the troubles to the forsaken church at the time. ஆனால் இரண்டாவது உபத்திரவ காலத்திலோ இந்த சொரூபத்தை யாரெல்லாம், இந்த ரோபோவை யாரெல்லாம் வணங்கினார்களோ அவர்களை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். But during the second period of the 3.5 years of tribulation, those who had worshipped this robo or the image, the Lord Jesus Christ himself, that he is giving the troubles to such persons. இந்த 2ஆம் வசனத்திலே அந்த சொரூபத்தை வணங்கினவர்கள் மேல் கொடிய புண்கள் சரீரத்திலே உண்டானதாக நாம் பார்க்கிறோம். In the second verse we read that the grievous sore upon the man which had the mark of the beast that we read. அடுத்தபடியாக 8ஆம் வசனத்திலே சூரியன் மேல் அந்த கலசம் ஊற்றப்பட்டது. And 8th verse, this vial was poured upon the sun. கடைசியாக நாம் வாசித்த 10ஆம் வசனத்திலே மிருகத்துடைய சிங்காசனத்தின் மேல், அவனுடைய ஆட்சியின் மேல் கலசம் ஊற்றப்பட்டது. In the 10th verse it has been written here that the vial was poured out upon the seat of the beast or upon the kingdom of the beast. எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நமக்கு சமயமில்லை. ஆகவே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். There's no time to elaborate all of these incidents, but I would like to explain only one incident. எதற்காக இத்தனை வசனங்களை நாம் வாசித்தோம்? Why have we read all these verses? முதலாவதாக 2வது 3 வருட உபத்திரவத்திலே யாரெல்லாம், பூமியின் குடிகள் யாவர் மேலும், எல்லோர் மேலும், அந்த ரோபோவை வணங்கின எல்லோர் மேலும் தேவனுடைய கோப கலசம் ஊற்றப்படுகிறது. First of all, during the second period of the 3.5 years of tribulation, all the people who had worshipped that image or the robo, upon all of the people the vial of the wrath of God was poured. ஆகவே அந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை ஆண்டவர் சித்தமானால் நாளைய தினத்தில் நாம் பார்க்கலாம். So how the people had gone through the torture of through the vial, that we can see it later tomorrow. இன்றைய தினத்திலே இந்த ரோபோவை ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்கிறார்? Today, how the Lord Jesus is going to judge this robo? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் படித்து பார்க்கும்போது இந்த ரோபோவை உண்டாக்கினதான கள்ள தீர்க்கதரிசியையும் அந்த அந்தி கிறிஸ்துவையும் ஆண்டவர் அக்னி கடலிலே தள்ளினதாக நியாயம் தீர்த்ததாக நாம் படிக்கிறோம். In the Revelation 19th chapter 20th verse we read the false prophet who hath made the robo or the image and the antichrist, that they were put into the lake of fire. அப்படியானால் இந்த கள்ள தீர்க்கதரிசியின் மூலமாக அந்தி கிறிஸ்துவின் அதே ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட
அந்த சொரூபம் பேசக்கூடிய, காணக்கூடிய, மனிதர்களை துன்புறுத்தக்கூடிய அந்த சொரூபமாகிய ரோபோவின் முடிவு என்ன? If it be so, and the robo which was prepared according to the advice of the false prophet, that image or the robo which can speak, which can kill, which can also see the particular person, and what will be happening to this particular robo? நான் கடந்த நாட்களிலே சொல்லியிருந்தேன், அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியானது RFID என்கிறதான ரேடியோ frequency ஐடென்டிபிகேஷன் என்கிற டெக்னாலஜியை அடிப்படையாக வைத்துதான் அது நடைபெறும். Already I have told you that the period of the ruling of the Antichrist will be done through the RFID technology, that is radio frequency identification technology. முழு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் கண்காணித்து அவர்கள் மேல் முத்திரை தரிக்க வேண்டுமானால், அவர்கள் தங்களை வணங்குகிறார்களா வணங்கவில்லையா என்பதை கண்காணிக்க வேண்டுமானால் அதற்கு பயன்படுத்துகிறதான விஞ்ஞான ரீதியான தொழில்நுட்பமே RFID. And the RFID is the only method, the scientific method through which that each and every individual of a particular person in the world, they can be watched, whether they are worshipping the beach or not, that they can be watched through this RFID technology alone. வெறும் 3 வருட காலத்திலே அந்திக்கிறிஸ்துவினால் இந்த முழு உலகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை உண்டாக்கி ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் கண்காணிக்க முடியாது. Within 3.5 years, a technology cannot be invented, and through the technology that he cannot watch each and every individual in the whole world. நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன், நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் அவர் சொல்லியிருக்கிறார், ஜனத்தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது, ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதான கணக்கெடுப்பு ஆரம்பித்திருக்கிறார்கள். 2011ஆம் ஆண்டு அது முடியும். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் இந்த MNIC கார்டை நாங்கள் கொடுக்க போகிறோம். Yesterday I told you that our Home Minister P. Chidambaram had announced that the census is being taken, and each and every individual in the family, they will be taken to the account of the census, and this MNIC card will be issued to each and every individual in India within 2011. இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், why do I say all of these things is, அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சி வெறும் 3 வருட காலம். The period of the Antichrist will be only for 3.5 years. அவன் தேவ ஜனங்களை உபத்திரவப்படுத்துவது, and he will be giving much more trouble to the children of God. அப்ப ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் அவன் கண்காணிக்க வேண்டுமானால் அந்த நாட்கள்ல கணக்கெடுப்பு நடத்தி ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு நடத்தி அவன் காடு கொடுப்பது இயலாத காரியம். So within the shortest period, it is an impossible task to take a census all over the world and to issue that MNIC card to each and every individual of the world. இன்றைக்கு தேசங்கள் பிரிந்திருக்கலாம், ஆட்சி செய்கிற முறைமைகள் வித்தியாசம் இருக்கலாம். ஒரு தேசத்திலே ஜனாதிபதி ஆட்சி நடக்கிறது, ஒரு தேசத்திலே பிரதமருடைய ஆட்சி நடக்கிறது, இப்படி வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்திலே இன்றைக்கு மொத்த உலகமும் ஒருமனப்பட்டிருக்கிறது. But today all over the world the nations are highly different in their principles, and somehow the governments are being run by the president, and somehow the governments are run by the prime ministers. So but in only one thing, that every nation do have one mind in that. அமெரிக்கனுக்கு என்ன மனதிலே இருக்கிறதோ அதே மனதுதான் ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கும் இருக்கிறது, அதே மனதுதான் இந்தியாவில் உள்ள ஒரு நபருக்கும் இருக்கிறது. And what is the mind of what are the things which is in the mind of an American, the same thing is in the mind of the people who is in Gulf countries, and the same thing is in the mind of an Indian also. எல்லா தேசங்களிலேயும் ஒவ்வொரு தனிப்பட்ட குடிமகனுக்கும் ஒரு கார்டு கொடுக்க வேண்டும், சிப் பொருத்த வேண்டும். இந்த ஒரு விஷயத்திலே தேசங்கள் வித்தியாசம் இருக்கலாம், ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரிகள் அந்த அதிபர்கள் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் இந்த ஒரு விஷயத்திலே இன்னைக்கு மொத்த உலகத்தின் தலைவர்களும் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள். In this particular aspect only, each and every country, every nation, they have one mind that this particular MNIC card is to be issued to each and every individual of that nation. This is the only thing they have one accord. ஆகவே அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சிக்கான வழிமுறை, அவனுடைய ஆட்சிக்கான ஆயத்தங்கள் எப்படி மணவாட்டி சபை இயேசுவின் ரகசிய வருகைக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அதுபோல அந்திக்கிறிஸ்துவுக்காக இந்த உலகமானது ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. How the bridal church is being prepared to meet his bridegroom, in the same way the whole of the world is being prepared for the ruling of the Antichrist. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இந்த RFID என்பதுதான் அந்த தொழில்நுட்பத்தை தான் வைத்துதான் வானத்தில் உள்ள சேட்டலைட்டுகள் மூலமாகத்தான் இன்றைக்கு அவன் என்ன செய்கிறான், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் அவனால் கண்காணிக்க முடியும். So through this RFID method and by the technology that he can, by using the satellites in the heaven, that he can watch each and every individual. ஆனால் நாம் வாசித்த 8ஆம் வசனத்தில் சூரியன் மேல் தூதன் கலசத்தை ஊட்டினான். 10ஆம் வசனத்தின் மேல் வாசிக்கும் போது
அந்திகிறிஸ்துவின் அந்த ராஜ்யம் இருள் அடைந்தது. In the 8th verse we read that upon the oil was poured upon the sun, and in the 10th verse we read that the kingdom of the whole of the world was full of darkness. அந்திகிறிஸ்துவின் ஆட்சியானது இதுவரை இந்த உலகத்திலே எந்த அதிபரும் எந்த பிரதமரும் ஆட்சி செய்யாத ஒரு வித்தியாசமான ஆட்சியாக காணப்படும். The ruling of the Antichrist will be totally different from all of the premiers, all of the rules, all of the nations which has been ruled by the prime ministers or the presidents. ஆகவே நாம் 10ஆம் வசனத்திலே வாசித்ததான அந்த அவனுடைய ராஜ்யம் இருள் அடைந்தது என்கிறதான விஷயத்தை நீங்கள் இப்படி மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். RFID என்கிறதான அந்த தொழில்நுட்பத்தில் ஒரு இருள் உண்டாக போகிறது. So in the kingdom of the Antichrist that it will be full of darkness, you can remember it in such a way that by having the RFID method there will be darkness in that RFID method. ஏனென்றால் இந்த ரோபோக்கள் இயங்க வேண்டுமானால் அதற்கும் இந்த RFID மெத்தட் தேவையாயிருக்கிறது. Because if these robots are to function, then it also it is essential that it should have the RFID method. அதை இந்த கூட்டத்தினுடைய முடிவிலே நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். At the end of this meeting you can understand it clearly. நான் அதற்கு முன்பாக 8ஆம் வசனத்திலிருந்து சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Before that I like to proceed from the 8th verse. சூரியன் மேல் தேவனுடைய கோப கலசம் ஊற்றப்பட்டது. And the wrath of God, while of the wrath of God was poured upon the sun. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நீங்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது Matthew 24th chapter. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 25ஆம் வசனத்தை வாசிப்போம். 25th verse. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே, immediately after the tribulation of these days, at the end of the tribulation of these days, சூரியன் அந்தகாரப்படும், and the sun shall be darkened, சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், and the moon shall not give her light, நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், and the stars shall fall from heaven. அதுக்கு கீழே நாம் வாசிக்கிறோம், உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளை ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார். In the verses below we read that the Lord shall gather the tribulation period martyrs. அப்ப உபத்திர காலத்து இரத்த சாட்சிகள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சற்று முன்பாக சூரியன் அந்தகாரப்படுகிறது. So just moments before the tribulation period martyrs are being taken up, the sun shall be darkened. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே யோவானுக்கு ஆவியானவர் இதை தரிசனத்திலே காண்பிக்கிறார். In Revelation 6th chapter, to John the apostle, the Holy Spirit has shown him in vision. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 6th chapter 12th verse. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. இங்கே சூரியன் கருத்த கம்பளியை போல கருத்தது என்று யோவான் தரிசனத்திலே காண்கிறார். Here John in his vision he saw that the sun became black as sackcloth of hair. இதே வசனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்கதரிசிகளுக்கு, யோவேல் தீர்க்கதரிசிக்கும், ஏசாயா தீர்க்கதரிசிக்கும், இன்னும் பல்வேறு தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. Even in the period of the Old Testament also to many prophets like Isaiah and Joel, these the same words have been revealed to them also. யோவேல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வீட்டிலே படித்து பாருங்கள். Joel 3rd chapter 15th verse, you go back to your houses and you can read. யோவேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Joel 2nd chapter 31st verse. ஏசாயா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Isaiah 13th chapter 10th verse. இந்த வசனங்களில் எல்லாம் சூரியன் இருண்டு போகும். In all these verses the sun shall be darkened. இதை யோவேல் சொல்லுகிற வேளையில், when Joel had said about this, தெளிவாக சொல்லுகிறார். very clearly he had said, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருண்டு போகும். before the terrible day of the Lord comes, the sun shall be darkened. இந்த மகா உபத்திரவ காலத்துக்கு இன்னொரு பெயர், அது கர்த்தருடைய உக்கிரத்தின் நாள் அல்லது கர்த்தருடைய நாள். And for the great tribulation period has another name, is that it is the wrath of the day of God. எப்போது சூரியன் இருண்டு போகும்? when the sun shall be darkened. அங்கே தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருண்டு போகும். Very clearly the word of God does say that before the terrible day of the Lord Jesus, of the day of the Lord, the sun shall be darkened. யோவேல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் யோவேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலும் நாம் இப்படி படிக்கிறோம். Joel 3:15 and Joel the 2nd chapter 31st verse also that we read so. இப்படி பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை கொண்டு தீர்க்கதரிசனமாக அறிவித்த ஆண்டவர் பத்ம தீவிலே காணப்பட்ட யோவானுக்கு அந்த காட்சியை
தரிசனமாக காண்பிக்கிறார். So all these things have been given as a prophecy to the Old Testament prophets, but for the John the Apostle in the island of Patmos, it was shown to him as a vision. இதிலே மூன்று விஷயங்களை நாம் பார்க்கலாம். And three things we can see in this matter. மூன்று விதமான தீர்க்க தரிசனங்கள். Three kinds of prophecies. ஒன்று சூரியன் இருண்டு போகும். The first one, the sun shall be darkened. இரண்டாவது சந்திரன் இருண்டு போகும். Secondly, the moon also will be darkened. அதே சந்திரனை குறித்து இன்னொரு தீர்க்க தரிசனம், சந்திரன் இரத்தமாக மாறும். And another prophecy concerning moon is that the moon shall be dark, shall be changed as blood. சந்திரனை குறித்து ரெண்டு விதமான தீர்க்க தரிசனம். About moon there are two kinds of prophecies. நீங்கள் ஏற்கனவே வாசித்த யோவேல் 3:15லையும் 2:31லையும் ஏசாயா 13:10லையும் சந்திரன் இருண்டு போகும் என்று பார்க்கலாம். Joel 3:15, Joel 2nd chapter 31st verse that we read, in Isaiah also we read, the sun shall be darkened. ஆனால் யோவான் சொல்லுகிறார், தரிசனத்திலே பார்க்கிறார், சந்திரன் இரத்தமாக மாறும். But John in his vision he saw that the moon shall be turned into blood. ஆகவே சூரியனை குறித்து தனிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், சந்திரனை குறித்து தனிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், நட்சத்திரங்களை குறித்து தனிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். So about the sun separate prophecies, about the moon there are separate prophecies, about the stars there are another separate prophecies. இப்பொழுது நான் முதலாவதாக சூரியனை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன். First of all I like to take sun alone. ஆனால் விஞ்ஞான ரீதியாக ஆரம்ப நாட்களிலே, அதாவது 1946 ஆண்டு வரை இந்த வேத வசனத்துக்கு விஞ்ஞான உலகம் எதிர்த்து நின்றது. Till the year 1946 the scientific world was opposing to these particular verses of God. ஆனால் இன்றைக்குள்ள விஞ்ஞான உலகம் இந்த மூன்று தீர்க்கதரிசனங்களுக்கு முன்பாக இன்றைக்கு தலை வணங்கி நிற்கிறது. But today the present scientific world now it is bowing down its head before these three prophetical words of God. எனக்கு பின்பாக நீங்கள் சில சார்ட்ல பார்க்கிறீர்கள், சூரியனை பற்றி சந்திரனை பற்றி உள்ளதான இப்போது அது எப்படி இருக்கிறது என்பதை அமெரிக்க நாசா ஆராய்ச்சி மையம் எடுத்து வெளியிட்டதான சேட்டலைட் படங்களை தான், உண்மையான படத்தை தான் இங்கே பார்க்கிறீர்கள். Here you can see the real satellite pictures which has been taken out by NASA in America, that it is pictured and now it has been in the chart, now you can see here. மனிதனுடைய கற்பனையிலே வரைந்த வரைபடங்கள் அல்ல இவை. அமெரிக்க நாசா ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து வெளியிட்டதான தற்காலத்திலே சூரியன் எப்படி இருக்கிறது, சந்திரன் எப்படி இருக்கிறது, நட்சத்திரம் எப்படி இருக்கிறது, இதை பற்றி எடுத்து வெளியிட்ட அந்த செயற்கைக்கோள் படங்களை தான் எனக்கு பின்பாக நீங்கள் பார்க்கிறீர்கள். In this chart you can see the photographs. It is not the photographs drawn by the imaginations of any man, but you can see the present state of the sun, moon and stars which has been taken by NASA through the satellite in America. முதலாவதாக சூரியன் கருத்த கம்பளியை போல மாறும் என்கிற தீர்க்கதரிசன வசனத்தை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். First of all we are going to meditate that the sun shall be darkened as a sackcloth of hair. நான் ஏற்கனவே சொன்னது போல 1946 ஆண்டு வரை விஞ்ஞான உலகம் இந்த தீர்க்கதரிசன வசனத்துக்கு எதிர்த்து நின்றது. As I told you already, till the year 1946 the scientific world was opposing this particular verse. சூரியன் இருண்டு போகும் என்கிறதான அந்த வார்த்தையை எந்த மனிதனும், எந்த ஞானம் படைத்தவர்களும் ஞானிகளும் அதை நம்பவோ விசுவாசிக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ தயாராக இல்லை. Any man, any scientist, any person who has the worldly wisdom, they are not at all prepared to accept that the sun also will be darkened. ஆனால் முதலாக 1947 ஆண்டு சூரியனிலே ஒரு பெரிய கருப்பு புள்ளி, அதனுடைய அளவு 700 கோடி சதுர மைல். First of all, in the year 1947, about 200 crores of square miles, there was a black spot which was found out over the sun. அதை சூரியனிலே கருப்பு புள்ளிகள் விழுந்திருப்பதாக நாம் மனிதர்கள் புரியும்படியாக சொல்லுகிறார்கள். ஆனால் விஞ்ஞான ரீதியாக அதற்கு காந்த புயல்கள் என்று அழைக்கிறார்கள். And for the man to understand, they call it as a black spot, but in the scientific way they call it as a magnetic field. கருப்பு புள்ளி என்று சொன்னால் ஒரு சின்ன புள்ளி அல்ல, அது 700 கோடி சதுர மைல் அளவுக்கு 1947 ஆண்டு முதலாக விழுந்த கருப்பு புள்ளியானது, அதனுடைய அளவானது 700 கோடி சதுர மைல். In the year 1947 there was a black spot upon the sun. It is not only a small area, it is about 700 million square miles. Such a great spot was found upon the sun. விஞ்ஞானிகள் அதை ஆங்கிலத்திலே ஃபேபுலே என்று சொல்லுகிறார்கள். In science they call it as a fabule. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அந்த கருப்பு புள்ளி அவர்கள் பார்த்த பிற்பாடு, after they had seen this black spot, தொடர்ந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணினார்கள். Continuously they were going on the research on the matter. 1980 ஆண்டு முதல் இந்த கருப்பு புள்ளியானது இன்னும் அதிகரித்து
ஒரு ஜூபிட்டர் கிரகத்தை போல ஒரு பெரிய அளவாக இன்றைக்கு அந்த புள்ளி மாற்றப்பட்டிருக்கிறது. From the year 1980, this black spot at the Fairley, it is enlarged in its size. Now it is at the size of the planet called Jupiter. சூரியனுடைய மேல் பரப்பிலே 6000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் காணப்படுகிறது. At the outer surface of the sun, it is having about the temperature of 6000 degrees Celsius. ஆனால் இந்த கருப்பு புள்ளி விழுந்ததான இடங்களிலே வெறும் 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பம் காணப்படுகிறது. But where these black spots are found upon the surface of the sun, that will be when the temperature is about only 1500 thousands of Celsius. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சூரியனுடைய மேல் பரப்பிலே 6000 டிகிரி செல்சியஸ் காணப்படுகிறது. Over the surface of the sun, the temperature is about 6000 degrees Celsius. 6000 டிகிரி செல்சியஸ் இருக்க வேண்டிய அந்த இடத்திலே அது குறைந்து கிட்டத்தட்ட 4500 டிகிரி குறைந்து வெறும் 1500 டிகிரி செல்சியஸாக இப்பொழுது காணப்படுகிறது. இந்த கருப்பு புள்ளி உள்ள இடத்திலே காணப்படுகிறது. Where there are black spots, now the temperature has come down to 1500 degrees Celsius over the sun. அதனுடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். And we see the particular picture in this chart. வித்தியாசமான கோணங்களிலே சேட்டலைட் மூலமாக நேரடியாக சூரியனில் எடுத்ததான படத்தை விஞ்ஞானிகள் வெளியிட்டதான படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Through the satellite in very many different angles, the scientists have taken the photographs that we have seen the photographs in this chart. அதற்கு பிற்பாடு விஞ்ஞானிகள் இந்த கருப்பு புள்ளி விழ காரணம் என்ன? முதலாவது, first of all, what is the reason for the black spots to be upon the sun? ரெண்டு விஷயங்களை ஆராய்ந்தார்கள். Two things that they had researched. ஒன்று, கருப்பு புள்ளி விழ காரணம் என்ன? The first one, what is the reason for the black spot upon the sun? இரண்டாவதாக, இந்த விழக்கூடிய கருப்பு புள்ளியினால பூமியில என்ன பாதிப்பு உண்டாக போகிறது? Secondly, what will be the reaction of the black spot upon the earth? முதலாவதாக, இந்த கருப்பு புள்ளி ஏன் விழுகிறது? First of all, what is the reason for the black spot which is falling down upon the sun? இன்றைக்கு நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தது போல யுரேனியத்தின் மூலமாக இந்த பூதங்கள் எரிந்து உருகும் போது அந்த வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், வானங்கள் மடமடவென்று அகன்று போம். As we have meditated last night also, that by the uranium, by the temperature, by the exploration of the uranium and by the burning of uranium, the heavens shall move with a great voice, great noise. வானங்கள் என்கிற வார்த்தைக்கு யுரேனஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பூதங்கள், அந்த யுரேனியத்துக்கு ஆண்டவர் யுரேனஸ் என்கிற கிரேக்க பதத்திலிருந்து எடுத்து யுரேனியம் என்று பெயர் வைக்க சொன்னது எதற்காக? What is the purpose that the Lord God has named, asked the scientists to name it as the uranium, as uranium? இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், வானத்திலே சூரியனில் இந்த மாற்றங்கள் உண்டாக காரணம் மிக முக்கியமான பிரதானமான பல காரணங்கள் சொல்லுகிறார்கள். நான் ஒரு சில காரணங்களை சொல்லுகிறேன். அதுல மிக முக்கியமான பிரதானமான காரணம், அடிக்கடி வல்லரசு நாடுகள் நடத்தக்கூடிய அணு ஆயுத சோதனைகள் மூலமாக. What is the prime reason or the important reason for the black spot upon the sun? Is the prime reason is that it is because of atomic weapons that the superpowers are testing often over the world. கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, புளோரோ கார்பன், மீத்தேன், இப்படிப்பட்ட வாயுக்கள் மூலமாக சூரியன் பாதிக்கப்படுகிறது. Because of the carbon dioxide, sulfur dioxide and the methane and fluorocarbons, the sun is being it is because of the reason the sun is affected. இன்றைக்கு ஒரு பெரிய யுத்தம் நடக்கவில்லை. There is no great war upon the world today. எல்லா வல்லரசு நாடுகளை நீங்கள் கவனித்து பார்த்தால் ஒவ்வொரு நாடும் சமீபத்திலே வடகொரியா அணு ஆயுத சோதனை நடத்தி இருக்கிறது. Now itself recently the North Korea, they had tested their atomic bomb. இப்படி ஒவ்வொரு வல்லரசு நாடுகளும், சாதாரண குட்டி நாடுகள் கூட தங்களுடைய திறமையை காண்பிக்கும்படியாக இந்த யுரேனியத்தை பயன்படுத்தி அணுகுண்டு சோதனை நடத்தும் போது அது கீழே இருந்து புறப்பட்டு அந்த புகை மண்டலம் போய் மேலே தாக்குகிறது. Even small countries all over the world to show their own ability that they are conducting the atomic test, and because of when they are exploding an atomic bomb, the smoke from the atomic bomb, it goes and reaches the sun spots, reaches the sun. ஆகவே பிரதானமான காரணம் யுரேனியம் இப்படி அடிக்கடி வல்லரசு நாடுகள் நடத்தக்கூடிய அணு ஆயுத சோதனைகள் நிமித்தமாக. So the prime reason is because of the testing of the atomic weapons or the atomic bombs. இரண்டாவதாக, secondly, தொழிற்சாலைகளிலிருந்து வெளியே வரக்கூடியதான கழிவுப் பொருட்கள் நிமித்தமாக. And because of the effluents which is coming out of the industries. மூன்றாவதாக, thirdly, வாகனங்களிலிருந்து வெளிவரக்கூடியதான புகையின் மூலமாக. And the emission of the vehicle, the carbon dioxide which is being emitted through the vehicles. கிட்டத்தட்ட 18 காரணங்களை விஞ்ஞான உலகம் வெளியிட்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமான காரணம்
யுரேனியத்தின் மூலமாக, அணு ஆயுத சோதனைகளின் மூலமாக. 18 reasons had been revealed by the scientists, but the very important reason is that they are using the uranium, and because of the explosion of the uranium, the sun is being affected. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை பேதுரு அப்போஸ்தலனை கொண்டு சொன்னது, பூதங்கள் எரிந்து உருகுகிற வேளையிலே வானங்கள் மடமடவென்று அகன்று போம். So St. Peter had said that when the elements are burning up, then the heavens shall be moved with a great noise. இந்த தீர்க்கதரிசனம் இப்பொழுது விஞ்ஞான ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. And in the scientific way, this particular prophecy has been accepted by the scientists. பேதுரு உரைத்த தீர்க்கதரிசனத்தை விஞ்ஞானம் பிரதானமான காரணமாக, சூரியன் பாதிக்கப்படுவதற்கு பிரதானமான காரணமாக விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொண்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. Now the scientific world has accepted the statement of St. Peter, and now they have given the statement also. இப்படி இதன் நிமித்தமாகத்தான் சூரியன் இப்பொழுது பாதிக்கப்படுகிறது. So now it is because of this reason only the sun is being affected nowadays. ஒரு காலத்திலே சூரியன் கருத்த கம்பளியை போல மாறுமோ என்று தேவனுடைய வார்த்தையை கேள்வி கேட்ட அதே விஞ்ஞான உலகம் இன்றைக்கு படம் எடுத்து வெளியிட்டிருக்கிறது. 2025 வருஷத்துக்குள்ளாக சூரியன் கருத்த கம்பளியை போல மாறும். அதாவது அவர்கள் வெளியிட்டதான படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Once the scientific world was raising up a question, will a sun will be changed as a sackcloth of a hair? They had a great doubt over the matter, but now the same scientific world, now they had gone on the research, and now they had taken the photograph of the sunspots, and now they have come to the conclusion that in the year 2025, the sun will be darkened in such a state that we, as we see in this particular picture. கருத்த கம்பளியாய் மாறும் என்று அவர்கள் சொல்லவில்லை. They have not said that it will be changed totally as a sackcloth of hair. ஆனால் 2025 வருஷத்துல இப்படி மாறும் என்று ஒரு படத்தை போட்டிருக்கிறார்கள். But in 2025 the sun will be changed like this, so they had shown a picture like this. அது கருத்த கம்பளியை போல நாம் பார்க்கிறோம். And we see it as a sackcloth of hair. மாத்திரமல்ல, Not only that, ஒரு பக்கத்திலே இந்த கருப்பு வளையத்தின் நிமித்தமாக சூரியனானது படிப்படியாக இருண்டு கொண்டு வருவதாக விஞ்ஞானிகள் எடுத்து வெளியிட்டதான சேட்டலைட் படத்தை இங்கே பார்க்கிறோம். Another satellite picture which has been taken by the scientists, in the picture we see that because of this the sun is being darkened on one side. ஆகவே சூரியன் கருத்த கம்பளியை போல மாறும் என்று பத்மு தீவிலே யோவானுக்கு காண்பித்து கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை படிப்படியாக நம்முடைய நாட்களிலே நிறைவேறி வருகிறது. So that the Lord God had shown to John that the sun will be changed as a sackcloth of hair, even in nowadays that it is being fulfilled. இயேசு கிறிஸ்து லூக்கா 21 அதிகாரம் 25 வசனத்திலே சொல்லும்போது, Jesus Christ in Luke 21st chapter 25th verse, இந்த சூரியன் கருத்த கம்பளியாக எப்போது மாறும்? when the sun shall be turned as the sackcloth of hair. உபத்திரகால இரத்த சாட்சிகள் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு சற்று கொஞ்சம் முன்பாக, just moment before the tribulation period martyrs are being taken up. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், But the Lord Jesus said, நம்முடைய மீட்பு சமீபம் என்பதை விளங்கிக் கொண்டு சபையானது அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட ஒரு ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. But the church should have a preparation that our redemption is drawing nigh, so that the church should have the preparation to meet Him. அசதியாக, நிர்விசாரமாக, மனம் போன போக்கிலே சுயாதீனமாக ஜீவிக்கிற சபை உணர்ந்து எழும்பும்படியாக, வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக இயேசு சொல்லுகிறார், சூரியன் கருத்த கம்பளியை போல மாறுவதற்கு முன்பாக அது கருத்த கம்பளியை போல மாறுகிறது என்கிறதான அடையாளத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். The church which is in the sluggard state, the church which is leading a luxurious life, but before the coming of the Lord Jesus, I will show you a sign that the sun shall be turned as a sackcloth of hair. லூக்கா 21 அதிகாரம் 25 வசனம். Luke 21:25. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பு, ரகசிய வருகைக்கு பின்பு, before the secret coming of the Lord Jesus and after the secret coming of the Lord Jesus. சூரியனிலே வானத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நாம் எப்படி பிடிக்கலாம்? ஒன்று இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பு, இரண்டாவது இயேசுவின் ரகசிய வருகைக்கு பின்பு. What are all the changes that will be taking place in heaven, or the sun or moon or star, that we can divide it into two, that before the coming of the Lord Jesus, and another thing is after the coming of the Lord Jesus. பேதுரு பிரசங்கித்த வேளையிலே அந்த பரியாசக்காரர்கள் கேட்டார்களே, பிதாக்கள் நித்திரை இருந்த காலம் முதல், அந்த நாட்கள், ஆரம்ப நாட்கள் முதல் இந்த நாள் வரை சூரியனிலும் சந்திரனிலும் அல்லது சர்வ சிருஷ்டிகளிலும் ஒரு மாற்றமும் இல்லையே, எல்லாம் இருந்த விதமாக இருக்கிறதே. When Peter had preached, that the scoffers had asked the question, where is the promise of his coming? When after the creation everything is remaining the same level, they asked. அப்படி நம்மில் ஒருவராயிலும் அவருடைய ரகசிய வருகை குறித்து
பரியாசம் பண்ணாமல் இருக்கும்படியாக இதோ ஆண்டவர் இந்த தூத்துக்குடிக்கு சூரியன் ஒரு பக்கம் இருண்டு கொண்டே வருகிறது என்கிற செய்தியோடு வந்திருக்கிறார். So no one of us should mock at the words of Jesus that there is no change in the world or the sun, but now the Lord Jesus had come with the promise that there is a change in the sun. இன்றைக்கு இந்த உலகத்தில் உள்ள கிறிஸ்தவனாய் இருந்தாலும் அது கிறிஸ்துவை அறியாதவனாய் இருந்தாலும் ஒரு மனிதன் சூரியன் இருந்த விதமாய் இருக்கிறது, அதுல ஒரு மாற்றமும் இல்லை என்று எந்த ஞானிக்கும் சொல்ல முடியாது, விஞ்ஞானிக்கும் சொல்ல முடியாது. Today any scientist or any wise person can never say that there is no change, whether he may be a Christian or maybe not Christian, he can never say that there is no change in the sun. ஆனால் சூரியனிலே கருப்பு புள்ளிகள் விழுந்து 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 ஒரு பக்கம் அது இருண்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இதோ இயேசு வரப்போகிறார், அவருடைய ரகசிய வருகை வரப்போகிறது, நான் கருத்த கம்பளியை போல மாறிக்கொண்டிருக்கிறேன். Because the sunspots or the black spots are increasing upon the sun, now the sun is saying that I'll be changed as a sackcloth of a hair before the coming of the Lord Jesus. Now the sun will be saying like this. நான் கருத்த கம்பளியை போல மாறுவதற்கு முன்பாக தேவ ஜனங்களே, உங்கள் மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க ஒரு மணவாட்டியாக மாற்றப்பட உங்களை ஒப்புக் கொடுங்கள். Before I turn out to be a sackcloth of hair, oh bridal church, that you surrender yourself so that you can be a bride to meet your bridegroom. இயேசு சொன்னார், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். அது என்ன அடையாளம்? நான் கருத்த கம்பளியை போல மாறப் போகிறேன் என்பதற்கு சூரியன் முதலாவதாக ரகசிய வரைக்கு அடையாளத்தை கொடுக்கும். The Lord Jesus had said that before the coming of the Lord Jesus, there will be the sign in the sun, moon and the stars. Now the sun is saying that now I will be turned as a black sackcloth of a hair, and now it is giving the sign. ஆகவே இன்றைக்கு விஞ்ஞான உலகம் ஒரு வருஷத்தை கொடுத்திருக்கிறார்கள், 2025 என்று ஒரு கூட்ட விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். சொல்லுகிறார்கள் 2025 அல்ல 2037. One group of scientists had predicted 2025 as the year in which the sun will be darkened, but another group of scientists say that in 2037 it returns. ஒரு காலத்திலே சூரியன் கருத்த கம்பளியை போல மாறுமா என்று கேள்வி கேட்ட வசனத்தை பரியாசம் பண்ணின விஞ்ஞானிகள் இப்போது அவர்களுக்கு மத்தியிலே ஒரு போட்டியை தேவனுடைய வார்த்தை உண்டாக்கி இருக்கிறது. The scientists once upon a time they asked a question, will the sun be turned as a sackcloth of a hair? But now among themselves there is a competition, there is a question mark, will it be changed within 2025 or 2037? அந்த போட்டி என்ன? What is the competition between these two groups? 2025க்குள்ளே சூரியன் கருத்த கம்பளியை போல மாறும் என்று ஒரு கூட்ட விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். இல்லை 2037 தான் ஆகும் என்று சொல்கிறார்கள். One group of scientists do say that the sun will be turned as a sackcloth of a hair within 2025. Another group says it will be about 2037. எது எப்படியோ தேவனுடைய வார்த்தை ஜெயித்திருக்கிறது. But whatever it is, the word of God has got the victory. அந்த வார்த்தை ஜெயிக்க காரணம் என்ன? What is the reason the word of God is able to win the battle? அந்த வார்த்தை தான் தேவனாய் இருக்கிறது. Because that word is God alone. ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning there was the word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And the word was with God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. And the word was God. இயேசு சொல்லுகிறார், என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. And the Lord Jesus said, my words are life and spirit. சூரியன் கருத்த கம்பளியை போல மாறும். The sun shall be turned as a sackcloth of a hair. சூரியன் இருண்டு போகும். The sun shall be darkened. அந்த வார்த்தை இப்போது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. Now the same word is being fulfilled. இரண்டாவதாக சந்திரனை குறித்து சுருக்கமாக நான் சொல்லி விடுகிறேன். Secondly, about the moon, I like to tell you in short. அடுத்து சந்திரன் இருண்டு போகும். Nextly, the moon also will be darkened. சூரிய குடும்பத்திலே மெட்ராய்ட்ஸ் என்று சொல்லக்கூடியதான அந்த எரி கற்கள் சந்திரனிலே போய் இப்போது மோதி கொண்டிருக்கிறதா? In the solar family, the meteorites that it is being pounding upon the moon now. சந்திரன் இருண்டு போகும் என்பதை ஏற்றுக்கொள்ளாத விஞ்ஞானிகள் இப்பொழுது சந்திரனுடைய படத்தை எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். The scientists who had said the moon will never be darkened, now they have taken a picture of the moon, and the picture is being shown here now. சேட்டலைட் மூலமாக எடுக்கப்பட்ட சந்திரனுடைய படத்தை பாருங்கள். The picture of the moon which has been taken by the satellites, you can see the picture here. இப்பொழுது விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் சந்திரனும் இருண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. Now the scientists do say even the moon is getting darkened now. ஆகவே அவர்கள் முதலாவது சூரியன் இருண்டு போகும் சந்திரன் இருண்டு போகும் என்கிறதான விஷயத்தை கண்டுபிடித்து அது ஏன் அப்படி ஆகிவிட்டது என்பதை ஆராய்ச்சியிலே கண்டுபிடித்தார்கள். So now they had given in the analysis that in the research they had found out what is the reason for the sun to be darkened and for the moon to be darkened. இனி இவர்கள் இந்த கருப்பு புள்ளிகள் நிமித்தமாக
பூமியிலே என்ன சம்பவிக்க போகிறது? Now, because of the black spots upon the sun, what will be the result upon the world? விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல 2025 வருடத்துக்குள்ளாக, and the scientists had said, as I had told you already, within the year 2025, இப்போது சூரியனிலே ஜூபிட்டர் கிரகத்தை போல் அளவுக்கு ஒரு பெரிய ஹோல் காணப்படுகிறது. now in the sun, about the size of the Jupiter, the planet Jupiter, there is a hole in the sun. இது 2025 வருடத்துக்கு முன்பாக இன்னும் 30% முதல் 50% வரை இன்னும் அதிகமாகுமா? Before 2025, this hole will be increased by 30 to 50%. அப்போது என்ன பாதிப்பு உண்டாகும் என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்தபோது, So at the time, what will be the result of the black spot upon the sun, upon the world? பூமியை சுற்றிலும் காணப்படுகிற காற்று மண்டலத்துல ஒரு பெரிய பாதிப்பை அது உண்டாக்க போகிறது. And there is an atmosphere over the surrounding the earth. There will be a great problem over the atmosphere they had predicted. அந்த அட்மாஸ்பியர்ல 5 அடுக்குகள் காணப்படுகிறது. And there are 5 states of atmosphere over the earth. ஒன்று ட்ரோபோஸ்பியர், First one, the troposphere, ஸ்ட்ராட்டோஸ்பியர், mesosphere, தெர்மோஸ்பியர், thermosphere, exosphere. இந்த 5 அடுக்குகள் காணப்படுகிறது. So there are 5 states in this. இந்த 5 அடுக்குகள்ல ட்ரோபோஸ்பியர்ல, ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இந்த 2 அடுக்குலையும் ஓசோன் மண்டலம் பறந்து காணப்படுகிறது. So among these 5, in the troposphere and the stratosphere, the ozone layer is upon this sphere. இந்த ஓசோன் மண்டலம் தான் சூரியனிலிருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸை வடிகட்டி பூமிக்கு அனுப்புகிறது. This ozone layer, whatever the ultraviolet rays that we receive from the sun, that it is being filtered, and the filtered UV rays only are sent to the earth. சில வருஷங்களுக்கு முன்பாக விஞ்ஞானிகள் ஓசோன் மண்டலமும் ஓட்டை விழுந்ததாக அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். Few years back, the scientists had announced that there is a hole in the ozone layer also. இப்ப அதனால இப்ப என்ன சம்பவிக்க போகிறது? So now what will happen because of that? மொத்த இந்த அட்மாஸ்பியர்ல, இந்த காற்றழுத்த மண்டலத்திலும் ஒரு பெரிய அழிவு சம்பவிக்க போகிறது. In the total atmosphere, there will be a great destruction. அதனால இப்ப நான் பார்த்தது போல ஓசோன் மண்டலம் பாதிக்கப்படுவதனால் சூரியனுடைய வெப்பமானது, அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் ஆனது நேரடியாக வந்து மனிதனை தாக்க போகிறது. Because of the hole in the ozone layer, the ultraviolet rays of the sun, that it will be directly coming and it will be affecting the people over the world. அப்ப என்னெல்லாம் சம்பவிக்கும் என்று ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். So what will happen during the time? They had given a great statement for that. அப்படி அல்ட்ரா வயலட் ரேஸ் ஆனது நேரடியாக மனித சரீரத்தை தாக்கும் போது முதலாவதாக ஒரு மனிதனுடைய சரீரத்துல பெரிய பெரிய கொப்பளங்கள் அப்படியே பொங்கி வருமா? First of all, when the ultraviolet rays are attacking the man, first of all there will be a grievous sore upon the body of the man. இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. Now let us read Revelation 16 chapter 2nd verse. முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. பொல்லாத கொடிய புண்கள், and noisome and grievous sore upon the men. ஒவ்வொரு மனிதனுடைய சரீரமும் ஒரு பூரி சுடுமுடியாக எண்ணெய்க்குள்ள அந்த மாவை போடும்போது அது எப்படி பொங்கி வருமோ, and when we making the buri, then when we put the flour upon the oil, then how it will be coming out. அந்த நாட்களிலே ரோபோவை யாரெல்லாம் வணங்கினார்களோ, அந்த முத்திரையை யாரெல்லாம் தரித்தார்களோ, அவர்களுடைய சரீரத்திலே அவன் ஐஸ்வர்யவானாயிருந்தாலும், தரித்திரனாயிருந்தாலும், அடிமையாயிருந்தாலும், சியாதிரனாயிருந்தாலும், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பொங்கி வரும் அந்த கொப்பளங்கள் பெரிதாக மனிதனுடைய சரீரத்தை பார்க்க அகோரமாக, கொடூரமாக, அந்த வேதனையை தாங்க முடியாத அளவுக்கு கொப்பளங்கள் சரீரத்திலே பொங்கி வரும். So on that day there will be grievous sore boil over all the men who had worshipped the image, who had accepted the mark over their body, that the sore boil that it will be all over the world, it will be giving the unbearable pain to the men. இதை நான் சொல்லவில்லை, விஞ்ஞானிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். 2025 வருடத்துக்குள்ளாக அப்படிப்பட்ட பாதையின் வழியாக பூமியின் ஜனங்கள் கடந்து போக நேரிடும். I have not said this. Within the 2025, the scientists have predicted the men will have to go through such a way within 2025. ஆகவே நாம் வாசித்ததான முதல் 2 வசனங்களை விஞ்ஞான ரீதியாக இந்த சூரியன் பாதிக்கப்படும் போது இந்த பாதிப்பு உண்டாகிறது. So the first 2 verses which we have read here, when the sun is being affected, these are all the decision upon the men upon the world. அடுத்தபடியாக இந்த அட்மாஸ்பியருடைய மேல் பரப்புக்கு ஐனோஸ்பியர் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். And the scientists call ionosphere, which is above this atmosphere.
அந்த அட்மாஸ்பியருடைய மேல்பரப்பானது ஐனோஸ்பியர் என்ற 5 அடுக்கு அது வேறு. இந்த அட்மாஸ்பியருடைய மேல்பரப்புக்கு பேர் ஐனோஸ்பியர். And the surface over the atmosphere is called as ionosphere. அட்மாஸ்பியர்ல 5 அடுக்குகள் காணப்படுகிறது, அது வேறு இது வேறு. Atmosphere, there are 5 atmosphere, it is different. This is completely different from that. இந்த ஐனோஸ்பியர்ல ஒரு பெரிய பாதிப்பு உண்டாவதாக விஞ்ஞானிகள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். The scientists had given a statement, there is a great dissection in this ionosphere. இந்த ஐனோஸ்பியர்ல பாதிப்பு உண்டாவது நிமித்தமாக என்னென்ன விளைவுகள் இந்த பூமியிலே நடக்கும் என்று கிட்டத்தட்ட 100 பக்கத்திற்கு அவர்கள் அறிக்கை வெளியிட்டு ஒரு ஆர்டிகல் வெளியிட்டிருக்கிறார்கள். Because this ionosphere is being affected, what will happen in the world? About 100 pages they have given some statement which will be affecting the whole of the world. ஐனோஸ்பியர்ல தான் இன்றைக்கு ரேடியோ frequency அலைகளை பிரதிபலிக்க தேவையான எலக்ட்ரான்கள் இருக்கிறது. In the ionosphere there are electrons which can reflect the radio frequency waves. சுருக்கமாய் சொல்ல போனால் இன்றைக்கு தகவல் தொடர்பு துறை நாம் யூஸ் பண்ற செல்போன்ஸ் மற்ற எல்லா காரியங்கள் நவீன கண்டுபிடிப்புகள் சேட்டலைட்ஸ் இவை எல்லாம் இயங்குவதற்கு காரணம் இந்த ஐனோஸ்பியர் அந்த ரேடியோ frequency அதுல காணப்படுகிற ரேடியோ அலைகள் தான். In short we can see all the telecommunication system that we have in our use, all the cell phone, that everything is because of the electrons which is in the ionosphere. இப்போது விஞ்ஞானிகள் முதலாவது சொல்லி இருக்கிறார்கள், இந்த காந்த புயல்கள் நிமித்தமாக இந்த கருப்பு புள்ளிகள் சூரியன்ல உண்டானது நிமித்தமாக இந்த ஐனோஸ்பியர்ல பாதிப்பு உண்டாகும் போது வானத்திலே சுற்றி கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான விண்கலங்கள் வெடித்து சிதறும். And now the scientists have predicted that in the planet there are thousands of satellites are moving around, and because of the problem in the ionosphere they will be exploding out. இது இப்பொழுது சமீபத்திலே விஞ்ஞானிகள் வெளியிட்ட அறிக்கை, வானத்தில் உள்ள விண்கலங்கள் வெடித்து சிதறும். And recently the scientists had predicted many of the satellites in the heavens in the ionosphere it will be exploding out. ஆரம்பத்திலே விஞ்ஞானிகள் இந்த விண்கலங்கள் ஒன்றே ஒன்று மோதும் என்பதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஏனென்றால் விண்வெளி பறந்து விரிந்து இருக்கிறபடினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதை விசுவாசிக்கவில்லை. அது ஒன்றோடு ஒன்று மோதும் என்பதை விசுவாசிக்கவில்லை. In the beginning the scientists never believed the satellites will be hitting against each other because the atmosphere is so big, so it will not collide with each other. That was their thinking. ஆனால் 2 மாதங்களுக்கு முன்பாக நீங்கள் எல்லாரும் பேப்பரை பார்த்திருந்தால் விளங்கிக் கொள்ளலாம், உலக செய்திகளை பரபரப்புள்ளதான விஞ்ஞான உலகத்தை அதிர்ச்சியில உரை வைத்த செய்திதான் அமெரிக்காவில் உள்ள இரிடியம் என்கிறதான சேட்டலைட்டும் காஸ்மோஸ் ரஷ்யாவுடைய காஸ்மோஸும் இரண்டும் ஒன்றுக்கொன்று மோதினது. But about 2 months back that you might have read from the newspaper that the American satellite called Iridium and the Russian satellite called Cosmos, it was colliding with against each other. It got a great problem for the scientists. வானத்தில் இயங்கக்கூடிய எல்லா சேட்டலைட்ஸையும் அவர்கள் ப்ளூடூத் டெக்னாலஜி மூலமாக இங்கிருந்தே இயக்குகிறார்கள். And all the satellites which is in the air that the scientists do operated with the Bluetooth technology. 2 லட்சம் விண்கலங்கள் இப்பொழுது வானத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது. About 2 lakhs of satellites are going over the heaven now. அதுல 79000 விண்கலங்கள் செயலிழந்து போய் காணப்படுகிறது. And 79,000 of satellites are out of work now. இந்த 2 மாதங்களுக்கு முன்பாக அந்த இரிடியமும் காஸ்மோஸும் மோதினதான அந்த உண்மையான படத்தை விஞ்ஞானிகள் வெளியிட்ட படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். The real picture, the Iridium and Cosmos, when it had collided with each other, we see the particular picture which was revealed by the scientists in this particular chart here. அப்போது விஞ்ஞானிகள் இப்போது அதிர்ச்சியிலே விரைந்து போயிருக்கிறார்கள். ஏனென்றால் இது வெடித்து சிதறி இன்னும் பூமிக்கு வரவில்லை, மேலே தான் சுத்தி கொண்டிருக்கிறது. Now the scientists are greatly shocked because now it has not reached the earth. Now also it is roaming around the atmosphere only. ஆகவே விண்வெளியிலே விபத்து நடக்க சான்ஸ் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த விஞ்ஞானிகள் இப்பொழுது அது வெடித்து சிதறின போது ஒன்றோடு ஒன்று மோதின போது விளங்கிக் கொண்டார்கள், பெரிதான ஒரு ஆபத்து காணப்படுகிறது. மாத்திரமல்ல, வெடித்து சிதறினான பொருள்கள் இன்னொரு சேட்டலைட் மேல் போய் மோதினால் அல்லது இன்டர்நேஷனல் அமைக்கப்பட்ட ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போய் மோதினால் ஒரு பெரிய விபத்து சம்பவிக்கும் என்று சொல்கிறார்கள். And the scientists had never agreed the satellites will collide with each other, but now because of this collision, now they are highly worried about the International Space Station, which is also will be affected if the parts of the debris are hitting against the space station. ஆகவே ஐனோஸ்பியர்ல உண்டாகிற மாற்றத்தின் நிமித்தமாக, அந்த சூரியன்ல உண்டாகிற காந்த புயல் நிமித்தமாக
ஐனோஸ்பியர் பாதிக்கப்படும் போது முதலாவதாக விண்வெளியிலே சுற்றி கொண்டிருக்கிற விண்கலங்கள் வெடித்து சிதறுகிறது, சில பாதை மாறி போகிறது. So because of the magnetic storm around the sun, the ionosphere is being affected, and when the ionosphere is being affected, the path of the satellite also will be changing, and the particular path in which an satellite is going around, it will be changing its own path also. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்திகிறிஸ்துவின் ராஜ்யமே RFID டெக்னாலஜியில தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. I already told you, whole of the kingdom of the Antichrist will be upon the basis of RFID technology. சூரியனை ஆண்டவர் ஏன் கருத்த கம்பளியை போல மாற்றுகிறார்? Why the Lord God is changing the sun as the black sackcloth of a hair? வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சூரியன் மேல் ஏன் தேவனுடைய கோபக்கலசம் ஊற்றப்பட்டது? In Revelation 16 chapter 8 verse, what is the reason the vial of the wrath of God was poured upon the sun? அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே இயங்கிக் கொண்டிருக்கிற சகல ரோபோக்களையும், தேவ ஜனங்களை உபத்திரப்படுத்தின சகல ரோபோக்களையும் நியாயம் தீர்க்கும்படியாகத்தான் ஆண்டவர் சூரியனின் மேல் மாற்றம் கொண்டு வருகிறார். All the robots which are given the tribulation for all the children of God to judge the robots, it is the reason that the Lord will be making a great change in the sun. அப்பொழுது பூமியிலே காணப்படுகிற மனிதன் செல்போன்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது மேலே உண்டாகிற மாற்றத்தின் நிமித்தமாக செல்போன்கள் வெடித்து சிதறும், வீட்டிலே காணப்படுகிற கம்ப்யூட்டர்கள் வெடித்து சிதறும், அந்த நெட்ல உள்ள டேட்டாஸ் எல்லாம் குழம்பும் என்று விஞ்ஞானிகள் கிட்டத்தட்ட 100 பக்கத்திற்கு இதனுடைய விளைவுகளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். And now the scientists have given the result for about 100 pages, and now they are saying that because of the collision of the satellites in the ionosphere, now the cell phone, the man may use it in the earth, it may explode, and the data which is collected in the computer, and even the computer also will be exploding. They had given the conclusion. நெட்ல உள்ளதான டேட்டாக்கள் குழம்புகிறதான வேளையிலே ரோபோக்களுக்கு இயங்க முடியாது, அவை செயல் இழந்து போகிறது. When all the data which is stored in the net, when it is spoiled, then the robots can never function, and it also will be under confusion. அன்றைக்கு எல்லா பிசினஸும் எல்லா காரியங்களும் கம்ப்யூட்டர் மூலமாகத்தான் எல்லாமே நடைபெறும். On the day every business, every activity will be done only through the computers. இன்றைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாருங்கள், டிக்கெட் புக்கிங் கம்ப்யூட்டர் மூலமாகத்தான் பண்ணப்படுகிறது. Now in the railway station, the ticket book is only through the computerized system. ரேஷன் கடையிலே கம்ப்யூட்டர், in ration shop also there is computer. பால் பாக்கெட் வாங்க முடியாத ஆவின் பாலகத்துக்கு போனால் அங்கேயும் கம்ப்யூட்டர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Even when you go to buy the milk sachet, there also they have the computers. இன்றைக்கு கம்ப்யூட்டர் மயமாக எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. Now everything is coming under the computer age. முனிசிபாலிட்டியிலே காணப்படுகிறதான ஒவ்வொரு ஃபைல்களும் இப்பொழுது எழுத்துப்பூர்வமாக இல்லை, அவை எல்லாம் இப்பொழுது கம்ப்யூட்டரில் லோட் ஏற்றப்பட்டிருக்கிறது. All the files once which were in the form of a file, now it is being entered in the computers. சமீபத்திலே நான் ஊழியம் செய்தான ஒரு இடத்திலே ஒரு பில் தொலைந்து போய்விட்டது. சில வருஷங்களுக்கு முன்பாக காணப்படுகிற ஒரு காரியம். A few years back, one thing had happened where I was serving the Lord. Particular bill that it was missing. அது மிக முக்கியமான ஒரு பொருளா இருந்தது. And it was a very important document. குறிக்கப்பட்ட ஆபீஸ்ல போய் தேடி பார்த்தால் அது கிடைக்கவில்லை. In the particular office I was searching, but I couldn't have it. அடுத்து கம்ப்யூட்டர்ல பார்த்தால் அந்த கம்ப்யூட்டர்ல வைரஸ் ஏறிவிட்டது என்று சொல்கிறார்கள். Next when I was searching through the computer, they said the computer got a virus. ஏனென்றால் எழுத்துப்பூர்வமாக டாக்குமெண்ட்ல இருந்ததான ஒவ்வொரு ஃபைலும் இன்றைக்கு எல்லா ஆபீஸ்லயும் நம்முடைய தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்க்கலாம், எல்லா ஆபீஸ்லயும் இப்பொழுது கம்ப்யூட்டர்ல ஏற்றி கொண்டு வருகிறார்கள். Even in Tamil Nadu also, in all the government offices, in all the offices, whatever which were in the form of the ledger, now it is being fed into the computer data. இதெல்லாம் அந்திகிறிஸ்துவின் அரசாட்சிக்கு நடக்கக்கூடிய ஆயத்த வேலைகளே. All these things are the preparatory work for the kingship or kingdom of the Antichrist. RFID என்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேவ ஜனத்தை, கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களை எந்த ரோபோவை பயன்படுத்தி அவன் உபத்திரவப்படுத்தினானோ, by using the RFID technology, by which robot that he gave the troubles to the Christian people and all the other people. சகலத்தையும் பொறுமையாய் கவனித்த தேவன், மௌனமாய் கவனித்த தேவன், தங்களுடைய பிள்ளைகள், தம்முடைய ஜனங்கள் அந்த ரோபோவின் மூலமாக சித்திரவதை செய்யப்பட்டு மரிக்கிற வேளையிலே மௌனமாக இருந்த தேவன் தம்முடைய வேலை வந்தபோது அவனை நியாயம் தீர்க்கிறார். And the Lord God, who had seen all the troubles and all the torture of the Antichrist, or by the image of the robo, which had given much trouble to the people all over the world, and about his people also, the Lord was keeping quiet at the time. But when the proper time had come, now the Lord is judging the robo. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் விஞ்ஞானிகள் வெளியிட்டதான அறிக்கையை போய் நீங்கள் பாருங்கள். If you have any doubt over this, you go and search the statement which has been given by the scientists. இதை நாங்கள் சொல்லவில்லை. இப்பொழுது நான் சொன்னதெல்லாம் விஞ்ஞானிகள் கொடுத்த அறிக்கையை தான் உங்களுக்கு சொன்னேன்.
சொன்னேன். All these things it has not been said by us, only the scientists had said, whatever the scientists had said that I have told you. சூரியனிலே உண்டாகிற கருப்பு புள்ளிகள் நிமித்தமாக 2025 வருடத்துக்குள்ளாக ஐனோஸ்பியர்ல ஒரு பெரிய மாற்றம் அசைவு உண்டாக போகிறது. Because of the black spot over the sun, there will be a great change in the ionosphere. So because of that, there will be a great recession. வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களும் வெடித்து சிதறும் என்று சொல்கிறார்கள். All the electronic instruments that we do use in the houses, it will be exploding. உதாரணமாக சமீபத்திலே ஒரு இடி இடித்து மின்னல் அடித்தது. For example, now recently there was a thunder and there was a lightning also. ஓவர்லோட் வந்ததனால அந்த வீட்ல உள்ளதான ஃப்ரிட்ஜ் வெடித்து சிதறினது. And because of the overload, even the fridge got exploded in the particular house. சில வீடுகள் அந்த ஏரியாக்கள்ல காணப்பட்ட வீடுகள்ல அவர்கள் டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த டிவி வெடித்து சிதறினது. Some of the houses they were watching the TV, even the TV also got exploded. நம்முடைய விசுவாசி பேய்த்தவங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார். அவர் போன் பேசிக் கொண்டிருந்தார் செல்போன்ல. அவருடைய செல்போன் வெடித்து சிதறினது. காதுல பயங்கரமான அடி. One of a believer that at the time of the thunder and lightning that he was using the cell phone and he was very close to the faith home, and that time the cell phone got exploded and there was a wound upon the ear also. அந்த சூரியன் கருத்த கம்பளியை போல மாறுவதற்கு முன்பாக என்ன சம்பவிக்கும்? மேலே உள்ள வசனத்தை படித்து பாருங்கள். பூமியானது மிகவும் அதிர்ந்தது. And before the sun is being changed as a sackcloth of a hair, the above also say that the earth shook greatly. இடிக்கிற இடி மின்னலானது இந்த பெரிய மாற்றத்தை வெடித்து சிதறக்கூடிய தன்மையை உண்டாக்குமானால் சூரியன் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு இறங்கும் போது இந்த பூமிக்கு என்ன சம்பவிக்கும்? When ordinary thunder or lightning can make such a great change, such a great explosion in the world, in the instruments, when the vial of the wrath of God is poured upon the sun, then what will happen at the time? இனி வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். Revelation 16 chapter the 10th verse. ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவனுடைய ராஜ்யம் இருளடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. There we read, and his kingdom was full of darkness. விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், தகவல் தொழில் சாதனங்கள் மாத்திரமல்ல, விஞ்ஞானிகள் மின்சார ரீதியான காரியங்களும் கூட பாதிப்பை அடையும். The scientists had said not only the telecommunication system, all the electricity appliances also, that it also will be affected because of this. பூமியிலே தட்பவெப்பநிலை மாறுவது நிமித்தமாக பயிர்கள் விளையாமல் மனிதனுக்கு ஆகாரம் உண்டாக்க முடியாத சூழ்நிலை, ஒரு பெரிய பஞ்சம் அந்த நாட்களில் உண்டாகும். Because there is a great change in the temperature over the earth, the man will not be able to sow the seeds and to plant the field. So because of that there will be a great famine, because there will be shortage of food. ஆகவே தேவனுடைய வார்த்தை கட்டுக்கதை அல்ல. So the words of God are not fable stories. எவ்வளவு அருமையாக ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார் என்று பாருங்கள். How beautifully the Lord God has said here. சூரியன் கருத்த கம்பளியாய் மாறும். The sun shall be changed as a sackcloth of a hair. அது உபத்திர கால இரத்த சாட்சியில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சற்று முன்பாக, அதாவது மகா உபத்திர காலம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்பாக. That will be just moments before the beginning of the great tribulation. அதற்கு பிற்பாடு சூரியனிலே தேவனுடைய கோப கலசத்தை ஆண்டவர் மறுபடியும் ஊற்றுகிறார். After that the Lord will pour the wrath of the vial upon the sun again. ஏற்கனவே இப்பொழுதே கருப்பு புள்ளிகள் உண்டாகி கொண்டாலும் 1980 அதிகமாக உண்டாகி கொண்டே இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். Now itself the scientists had predicted that from the year 1980 itself there are black spots over the sun. விஞ்ஞானிகளே சொல்லியிருக்கிறார்கள் 2025 வருடத்துக்குள்ளாக எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும். The scientists they had themselves had said before 2025 there will be the great change in each and everything. அவர்கள் சொன்ன வருஷங்களிலே ஒன்றோ இரண்டோ குறையலாம் அல்லது கூடலாம். Whatever the years which had been predicted by the scientists, 1 or 2 years may go up or may go down. ஆண்டவர் சொல்லுகிறார், நினையாத நேரத்தில் நான் உன்னை சந்திப்பேன். But the Lord Jesus said, in the unknown time that I will meet you. எதிர்பாராத நேரத்திலே மத்திய ஆகாயத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மனவாட்டிக்காக வெளிப்படுவார். In an unexpected time the son of man to gather the bread, it will be appearing. லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிறார், இவைகளை சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது உங்களுடைய மீட்பு சமீபம் என்பதை அறிந்து நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். In Luke 21st chapter, the Lord Jesus said, when all these things are happening, at that time that you lift up your head, saying that your redemption is drawing nigh. ஏன் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்த வேண்டும்? Why should you lift up and why should you redeem your head? இதுவரை நம்மில் பலருடைய கண்கள் இப்படியே பூமியை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. Till this time, many of our eyes are looking upon this earth only. பூமிக்குரிய வேலை, பூமிக்குரிய படிப்பு, பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் பூமிக்குரிய காரியங்கள் தான். And the worldly studies and the worldly job, everything concerned with the present world only. கொலோசியருக்கு ஆண்டவர் சொல்கிறார், பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல,
மேலானவர்களை தேடுங்கள். In Colossians the Lord God had said that not the things of the world but seek the things which are above. ஆனால் இன்றைக்கு அநேகருடைய கண்களானது பூமியின் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. But today many people's eyes are fixed upon this earth only. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரையிலும் உன்னுடைய கண்கள் பூமியின் மேல் பதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் உண்டாகிற மாற்றங்களை நீ காணும் போது, செய்தித்தாள்களில் படிக்கும் போது, நீ நிமிர்ந்து பார்த்து உன் தலைகளை உயர்த்தி இறங்கி வரக்கூடிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய அந்த மனவாட்டி சபையாகிய பரிசுத்த நகரத்தை நோக்கி பார். So now Jesus saying unto you that till this time that you were looking upon the world, things of the world, but now you lift up your head and you see the changes by seeing the changes in the sun and the moon and the stars, that now you lift up your head and so look upon the Lord, look upon the bread which is coming down from God. ஆகவே ரோபோக்களை நியாயந்தீர்க்கும்படியாக சூரியனிலே உண்டாகிற மாற்றத்தின் நிமித்தமாக ரோபோக்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு எல்லா ரோபோக்களும் கம்ப்யூட்டர், நெட், RFID டெக்னாலஜி எல்லாம் அடியாகும் போது சகல ரோபோக்களும் செயலிழந்து போய்விடுகிறது. So because of the change which will be happening in the sun, so all the robots which have been prepared in over the world, that it will be losing its control and it will be losing all of its another things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அன்றிக்கிறிஸ்துவின் அரசாங்கத்தை, ராஜ்யத்தை இருளடைய பண்ணக்கூடிய ஒரு சர்வ வல்லமையுள்ளதான தேவன், the Almighty God who can make the kingdom of the Antichrist to be full of darkness. இதோ அதே தேவன், மாறாத தேவன், சர்வ வல்லமையுள்ளதான தேவன் இந்த 4ஆம் நாளிலே தூத்துக்குடியிலே இறங்கி வந்திருக்கிறார். Behold, the same Almighty God, the Lord God who will never change, now he has descended into Tuticorin. தூத்துக்குடி ஜனத்துக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார், நீ இங்கே வா. For the Tuticorin people he gives a calling, you come hither. ஆட்டுக்குட்டியாவுடைய மனைவியாகிய மணவாட்டியை நான் உனக்கு காண்பிக்கிறேன். I will show you the bride of the lamb, of the wife of the lamb of God. 12 அஸ்திவார கற்களின் மேல் நிற்கக்கூடிய பெரிதும் உயரமான மதில் வச்சிரக்கல்லினால் கட்டப்பட்டிருந்தது. A great and high wall which was built up by the jasper stone. It was built upon the 12 foundation stones. இன்றைக்கு முழு உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருந்தும் எத்தனையோ ஜெபங்கள், நீங்கள் ஒவ்வொரு இடத்துல தெருவில் பார்த்தீங்கன்னா எத்தனை வால் போஸ்டர், விசேஷித்த ஜெபங்கள், உபவாச ஜெபங்கள், 10 நாள் கூட்டங்கள், இப்படி எத்தனையோ கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. Today crores and crores of Christians are living in the world. Each and every street we see the wall posters announcing that there is a special prayer for 10 days. Such a wall posters that we see. மனம் திரும்பினார்கள், ஞானஸ்நானத்தை பெற்றார்கள், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய மதிலோ அதோடு நின்று போயிருக்கிறது. அதற்கு மேல் அந்த மதில் கட்டி எழுப்பப்படவில்லை. They had repented, they had taken the water baptism, they had received the anointing of the Holy Spirit, but their wall was stopped with that experience alone. It was not built up over that experiences. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ நண்பனே, O same Christian friends, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு மதில் கட்ட ஆரம்பமாகிறது. at the time when you receive the forgiveness of sin, your wall is being built up. ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளப்படும் போது கொஞ்சம் உயர்கிறது. At the time when you take the water baptism, it is being built some more height. பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது கொஞ்சம் உயர்கிறது. When you receive the anointing of the Holy Spirit, it is being built to some more height. ஆனால் அநேகருடைய மதிலிலோ சரியான ஒரு அஸ்திவாரம், வேதம் சொல்லுகிற அஸ்திவாரம் இல்லையே. But many people, the wall, they do not have the gates, the foundation which the Lord God do prescribes. ஒருவன் பெரிய கோபுரத்தை, கட்டடத்தை கட்டி பூமிக்கு அடியிலே காணப்படுகிற அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இல்லாவிட்டால் அந்த கோபுரத்தின் முடிவு என்ன? If a man built a great high tower, but the foundation is not proper, then what will be the result of the tower which is standing upon the earth? அது எப்படி இடிந்து விழுமோ? How it will fall down? அதிலே குடியிருக்கிற மனிதர்களை சாகடிக்குமோ? And all the people who are living in the tower, that they will be dying. அதுபோல 12 அஸ்திவார கற்களின் மேல் நிற்காமல் நீ பெற்றுக்கொள்கிற ரட்சிப்பு ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையிலே இடிந்து விழும். In the same way, the salvation which you have received, if it is not based upon the 12 foundation stones, then at the coming of the Lord Jesus, it will be falling down. 12 அஸ்திவார கற்களின் மேல் உன்னுடைய ரட்சிப்பு நின்று கொண்டிருக்கிறதா? Whether your salvation is based upon the 12 foundation stones. அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மேல் உன்னுடைய ரட்சிப்பு காணப்படுகிறதா? Is your salvation is based upon the doctrine of the apostles. வச்சிரக்கல்லால் அந்த மதில் ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பப்படுகிறதா? Is your wall is built day by day by the stone. அடுத்தது உயரமான மதிலாக மாற வேண்டும். Next it should be made as a high wall. சில வீடுகளில் பாத்தீங்கன்னா 3 அடி உயரத்துக்கு கட்டி விட்டுருப்பார்கள். Some people they are building a wall about 3 feet height only. சிலர் 5 அடி உயரத்துக்கு
கட்டுவார்கள். Some people will build a higher, சிலர் 10 அடி உயரத்துக்கு கட்டுவார்கள். some for 10 feet. சீன பெருஞ்சுவரை பாருங்கள், எத்தனையோ அடி உயரத்துக்கு கட்டி And வச்சிருக்கிறார்கள். the Chinese Great Wall, it is a very high, very great height. அதே போல பரலோகத்திற்கு ஒரு உயரம் இருக்கிறது. In the same way, for the wall or for the tower, there is a specific height. அந்த ரட்சிப்புக்கு ஒரு உயரம் இருக்கிறது. For salvation, there is a necessary height. அந்த மதில் ஒவ்வொரு நாளும் கட்டி உயர்த்தப்பட வேண்டும். Each and every day, the wall should be built and it should be go high. நேற்றைய தினத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு நாம் பார்த்தோம். Yesterday we saw it with the anointing of the Holy Spirit. இனி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Now Acts the 2nd chapter, the 40th verse. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை, மனவாட்டியாய் மாறக்கூடிய சபை கடந்து வர வேண்டும். The bridal church which will be taken up in the secret advent of the Lord Jesus, it should have the experience of the life of separation. இன்றைக்கு உலகத்துள்ள கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டாலும் தேவ ஜனங்களுக்குள்ளும் கூட பார்த்தாலும் இந்த மூன்றாவது பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்டதோடு அவர்களுடைய கட்டட வேலை நின்று கொண்டிருக்கிறது, பாதியிலே நிற்கிறது. Today among the worldly Christians, even among the children of God also, the work of the building of the wall is stopped with this third experience. வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் எப்போது செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போதுதான் அந்த மதில் சற்று உயர்த்தப்படுகிறது. But at the time only when we start to do the life of separation, at that time only the wall will be built up to some more heights. வேறுபாட்டின் ஜீவியம் என்றால் என்ன? So what do we mean by the life of separation? எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை எதையெல்லாம் விட்டு வேறுபடிய வேண்டும்? The church which should be taken up from all, what are all the things that it should be separated? எல்லாவற்றையும் வாசிக்க சமயம் இல்லாதபடினால் நான் சுருக்கமாக வசனத்தை சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். And there's no time to read all. I will give you the, in short, I will give you the name, I will give you the verses, but you please point it out. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், உலகத்து ஜனங்களிடத்திலிருந்து, அந்த புறஜாதிகளிடத்திலிருந்து ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். We are very well know that from the worldly people, from all the Gentiles, that we should lead the life of separation. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை அப்படி படிக்கிறோம். 2 Corinthians 6 chapter 14 to 18th verse we read so. அபிஷேகத்தின் மூலமாக Through the anointing, நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தது போல, as we have studied yesterday, தேவனுடைய ஆலயமாய் நாம் மாற்றப்பட்டோம். and we have been changed as a temple of God. இந்த உலகத்தில் எத்தனையோ ஆலயங்கள் இருக்கிறது. Today in the world we see many temples. ஆலயம் என்று ஏன் அழைக்கப்படுகிறது? Why it has been named as a temple? அவரவருக்குரிய தெய்வ சிலையோ அல்லது வேற ஒன்றோ அதற்குள்ளே இருக்கிறது. Because each and every person has their own idol, as they are keeping it as God there. அபிஷேகம் பண்ணப்பட்ட போது நீங்கள் ஆலயமாய் மாற்றப்பட்டது உண்மைதான். It is true, when you are anointed, you have been changed as a temple of God. ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ளே இந்த ஜீவனுள்ள தேவன் உண்டோ? But within the temple of God, whether you do have this living God in it, ஆலயமாய் மாறி இருக்கலாம். maybe you might have been changed as a temple. ஆனால் ஜீவனுள்ள தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரோ, உலாவுகிறாரோ? But is the living God, is he dwelling in you or is he moving into you? 2 கொரிந்தியர் 6:14 முதல் 18 வரைக்கும் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அங்கே நான் வாசிக்கிறோம், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார், யார் அந்த கண்டிஷன் படி வேறுபாட்டின் ஜீவம் செய்கிறார்களோ அவர்கள்தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார், அவர்களுக்குள்ளே ஆண்டவர் உலாவுகிறார். அவர்களை மாத்திரமே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். In 2 Corinthians 6 chapter 14 to 18th verse of the word of God, the Lord God said, the Almighty God says that those who do accept the word of God, and in them only the Lord shall dwell in them, and the Lord God shall move along with them. கிராமர்ல சினானிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் பார்க்கிறோம். In grammar we see of the antonyms synonyms. இங்கே நாம் பார்க்கிறோம், அவர்களைத்தான் நான் ஏற்றுக்கொண்டு அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு குமாரர்கள் குமாரத்திகளா இருப்பார்கள், பிள்ளைகளா இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லும்போது அதனுடைய ஆப்போசிட் என்ன? யார் வேறுபாட்டின் ஜீவியம் செய்யவில்லையோ, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ, அந்த வச்சிரக்கல்லால் தன் ஜீவியத்தை கட்டி எழுப்பவில்லையோ அவர்களை ஆண்டவர் வருகையிலே ஏற்றுக்கொள்கிறது இல்லை, அவர்களுக்குள்ளே உலாவுகிறது இல்லை, அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது இல்லை. So when the Lord God had said here that I will move along with them and I will dwell in them, in the means that on the opposite side, that if they do not accept God, then the Lord God will not be dwelling with them. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அந்த 14 முதல் 18 வரை குறித்து வீட்டில் படித்து பாருங்கள், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இது நான் சொல்லவில்லை, என்ற தனிப்பட்ட கருத்தல்ல, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 14 to 18 verses that you note it down and you go to your house and you can read. This is not the opinion of myself, but the Almighty God says here. அநேக தேவ ஜனங்கள் சிலருடைய வாழ்க்கையில இந்த
வேறுபாட்டின் ஜீவியத்தை கடைபிடிக்கிறார்கள். Many people of God, children of God, they do accept, they follow this life of separation. அது மாத்திரம் தான் வேறுபாட்டின் ஜீவியமா? Is it the only life of separation? வேதம் தேவன் அதை மாத்திரம் தான் ஒரு எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையினிடத்தில் எதிர்பார்க்கிறாரா? If the Lord expects only this life of separation alone from the church will be taken up. ரோமர் 16:17 வாசிக்கும்போது, Romans chapter 16-17. உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினையும் இடரலையும் உண்டாக்கக்கூடிய சபையிலே ஒரு நபரை கண்டால், சிலவேளை அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம், அவர்கள் யாராக இருக்கலாம், அவர்களை விட்டு நீ விலகு. If there be any anointed person, those who may be contrary to the doctrine, from them also that you should be separated. ரோமர் 16:17 நாம் அப்படி படிக்கிறோம். Romans 16:17 we read so. அடுத்தபடியாக Nextly, நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், 2 யோவான் 9:10 வாசிக்கும்போது, 2 John 9th and 10th verses. அங்கே அன்பின் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். The apostle of love, he says. அவர் என்ன சொல்லுகிறார்? What he says here. உங்களில் ஒருவன் இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் உங்கள் வீட்டிற்குள் வந்தால், If anyone do not bring this doctrine, if he enters in your house. இன்றைக்கு பெந்தோசேக்காரர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் உட்பட பெருமை பிடித்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். Today even many Christians do say about the Pentecostal people that they are very proud. அருமையான தேவ நண்பனே, Dear friend of God, பெருமையினால் அல்ல, not because of the pride. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறது. The word of God has said so. இந்த உபதேசத்தை ஒருவன் கொண்டு வராமல் இருந்தால், If the person do not bring this doctrine, அவனை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ள கூடாது. you should not receive him in your house. அவனுக்கு பிரைஸ் அலார்ட் கூட சொல்லக்கூடாது. And even you should not say praise the Lord to him. அங்கே அன்பின் அப்போஸ்தலன் சொல்றார், அவனுக்கு வாழ்த்துதலும் சொல்லாமல் இருங்கள். And the apostle has said that you should not bid him. சரி, தெரியாம வாழ்த்தல் சொல்ற, இரக்கப்பட்டு அன்பை வெளிப்படுத்தி, இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தி வாழ்த்தல் சொல்லியாச்சு. But by revealing the love of God that we might have saluted him. அப்ப என்ன நடக்குது? So what will happen? அடுத்த வசனத்தை சொல்லுகிறார். Next verse he says, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்காளியாய் மாறுகிறான். He that biddeth him that he is the partakers of his evil deeds. இன்றைக்கு உங்களுடைய உறவினர்கள் மத்தியில, குடும்பத்துல, ஒருவேளை வேறு மார்க்கத்துல, வேறு அனுபவத்துல யாராகிலும் இருந்தால், அப்படிப்பட்டவர்களை நீங்கள் அவர்களோடு எப்படி இடைபடுகிறீர்கள்? Today if there be any other person, your relative, they are in some other kind other religion, how do you intermingle with them? இனி 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து வரும்போது, 2 Thessalonians 3rd chapter. எங்களிடத்திலே ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல், And if anyone is not walking according to the ways which have been accepted by us. இதுல ஒரு முறைமை இருக்கிறது பிரியமான. And that's the process, that's the thing that we should follow. முறைமையை நாம் விளங்கிக் கொண்டு அதன்படி ஜீவிக்க தேவ ஜனங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். And first of all we should understand the order of the apostles and we should follow accordingly. அநேகருக்கு பல வருஷங்கள் ஆனாலும் இந்த முறைமை தேவனால் வெளிப்படுத்தப்படுகிறது இல்லை. Even though many years had passed, but for many of us the order has not been revealed to them. ஏனென்றால் இந்த சபை, எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை ஒரு ரகசியமாக இருக்கிறது. Why the church which will be taken up, it is a mystery. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். This mystery is great. I tell you about Christ and the church. அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear child of God, இந்த சபையை பற்றிய ரகசியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். You must understand about the mystery of concerning the church of Christ. அங்க பவுல் சொல்லுகிறார், that's St. Paul says, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிறவனை கண்டால், அவர்கள் யாரா இருந்தாலும், ஒருவேளை குடும்பத்தில் உள்ளவர்களா இருந்தாலும், அவர்களை விட்டு விலகு. If anyone do not walk according to the order which has been shown by us, if they walk disorderly, even though they may be your own family members, then you must be separated from them. சில வேளை நாம் யோசிக்க கூடும், குடும்பத்தில் உள்ளவர்களை, ஒரே குடும்பத்தில் உள்ளவர்களை எப்படி நாம் விட்டு விலக முடியும்? Sometimes you may think, if they are of our own same family member, how can we be separated from them? இயேசு அன்புள்ளவர், இயேசு இரக்கமுள்ளவர். Jesus is the great love of God and he is the love and he is gracious. பேசலாம், so we can speak with him. ஆனால் அதே இயேசு சொல்லுகிறார், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப நான் வந்தேன், பிரிவினையை உண்டாக்க வந்தேன். The same Jesus said, not the peace, the sword. I have come to make the divisions. ஒரு குடும்பத்திலே தகப்பனுக்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் மாமிக்கும் மருமகளுக்கும் பிரிவினை உண்டாக்கவே நான் வந்தேன். I have come in a family to make divisions between the son and man, and between the daughter-in-law and the mother-in-law, and between the sister and brother. இது எதுக்காக உண்டாகிற பிரிவினை? For what purpose this division is? காசு பணத்துக்காக உண்டாகிற பிரிவினை அல்ல. Not for the worldly money. சத்தியத்துக்காக உண்டாகிற பிரிவினை. And the division for the sake of the truth of God. கலாத்திய சபையிலே வாசிக்கிறோம். In the book of Galatians we இதை read, குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? what the word of God says about this. அடிமையானவனையும் அவருடைய பிள்ளையையும் புறம்பே தள்ளு. Cast away the bond and the woman of the son which was born to the bondman. இனி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசா ராஜாவை எடுத்துக்கொண்டார். In the Old Testament we take for example King Asa. அவருடைய தாய்
மாகாள் விக்கிரகாராதனைக்காரியாய் மாறி போனாள். And he thought she was an idolater. உடனே அவன் என்ன செய்தான்? Immediately what he did? இனி நீ எனக்கு தாயும் இல்லை, நான் உனக்கு பிள்ளையும் இல்லை, வீட்டை விட்டு வெளியேறு என்று சொல்லிவிட்டான். No more you are my mother, and no more I am your son, you go out of my house, he said. தன் தாயாகிய மாகாளை அவன் ராஜாத்தியா இராதபடிக்கு விலக்கி போட்டான். And his own mother, that she should not be the king, that he neglected her. இதுதான் வேறுபாட்டின் ஜீவியத்தினுடைய தேவன் கொடுத்த, நான் சொன்னதெல்லாம் ஒவ்வொரு நிருபத்திலிருந்து. And whatever I said you, that I have collected it from each and every episode. ஒவ்வொரு நிருபம். Each and every episode. பேதுரு சொன்னார், Peter said, யோவான் சொன்னார், and John had said, பவுல் சொன்னார், Paul had said, இதுதான் 12 அஸ்திவார கற்கள், ஒவ்வொருத்தரின் நாமம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. and 12 foundation stones are there, and upon the 12 foundation stones 12 names of the apostles are written. நம்முடைய இஷ்டப்படி நாம் வேறுபாட்டின் ஜீவியம் செய்யறதல்ல, அந்த 12 அஸ்திவார கற்கள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்முடைய வேறுபாட்டின் ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். We should not lead the life of separation according to our own desire, but whatever the 12 foundation stones or the 12 apostles say, according to that our life of separation should be there. இனி வேறுபாட்டின் ஜீவியம் என்றால் என்ன? Now what do we mean by the life of separation? இப்போது இவர் உபதேசத்துக்கு மாறாய் கிரியை செய்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Now for example, this particular person is going against the doctrine. அநேகர் பேர் என்ன என்று இவரை விட்டு நான் சரீரத்தில் விலகிறது. And many people do think that I should be separated bodily from this person. கூட்டத்துல என் பக்கத்துல வந்து இவர் உட்கார்றாரு. And in the meeting he may come and he may be seated very next to me. நான் எழுப்பி அந்த பக்கம் போயிடுறாரு. Immediately I am going away from this place and I go. சரீரத்துல காட்டுறதல்ல. Not to show it outwardly or the bodily way. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஜீவியத்துல சுபாவத்துல நாம் நம்மை வெளிப்படுத்த வேண்டும். But in the life, in the nature, we should reveal it. அதற்கு 3 நபர்களை சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். I would like to tell an example of about 3 persons. முதலாவதாக ஏலியினுடைய வீட்டிலே ஜீவித்ததான சாமுவேல். First of all, the Samuel who dwelt in the house of Eli. அந்த வீட்டிலே ஒரு ஓப்பனி உண்டு. And there was an opening in that house. அந்த வீட்டிலே ஒரு பினகாஸ் உண்டு. And there was Phinehas in that house. அவர்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தாத ஒரு ஏலி உண்டு. And there was an Eli who was not able to control all of these persons. அவன் மற்றவர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி நடத்தி கொண்டிருந்தான். And he was controlling all others. ஏலியுடைய சுபாவம் என்ன தெரியுமா? What was the nature of Eli? அடுத்தவங்களை நடத்துறதுல பயங்கர கருத்தவன். And he was very careful to lead others. தன்னை குறித்து, தன்னுடைய நிலவரத்தை குறித்து அவன் அதை கவலைப்படுகிறது இல்லை. But about his own state that he will never care about it. நான் ஒரு தகப்பனாய் இருக்கிறேன். I am a father. என் வீட்டிலே 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 2 children are in house. நான் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? How I should behave with them? அவர்களை எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆராயப்படுத்த வேண்டும்? How should I guide them in the spiritual life? இந்த ஏலிக்கு அதை பத்தி கவலை கிடையாது. The Eli was not worrying about it. பிள்ளைகள், அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள் அங்க பயங்கர பாவம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். And the sons who were born to Eli, they were committing greatest sin there. ஆனால் ஒரு ஏழை தாய் அந்த அண்ணா வந்து தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். But this poor mother, Anna, the poor, she came to the presence of God and she was praying. இந்த சம்பவத்தை ஒரு கதையை போல நான் சொல்றேன். As a story I like to tell you. அவளுக்கு பிள்ளை இல்ல. She was childless. அந்த சக்கலத்தை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். And the other woman that she was a ஊரெல்லாம் அவளை மலடி என்று கூப்பிடுகிறார்கள். And all the village, all the people called her as the barren woman. இருதயம் உடைஞ்சு தேவனுடைய வீட்ல வந்து அவ ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். With a broken heart she came to the presence of God and there she was praying. நான் ஏற்கனவே சொன்னது போல ஏலிக்கு தன்னை குறித்து அறிவு கிடையாது. As I told you earlier, Eli was not having any knowledge about his own life. அவள் ஜெபிக்கிறாளா அல்லது சும்மா உட்கார்ந்திருக்கிறாளா அல்லது அவள் ஒரு குடிகாரியா, அவள் குடிகாரியா ஜெபிக்கிறாளா, இத பகுத்தறியக்கூடிய அறிவு அவனுக்கு இல்லை. Whether she is praying or whether she is the drunkard woman, he doesn't have the discerning mind. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அந்த அண்ணாளுடைய இருதயம் அவள் ஒரு மலடியா இருந்தால், Anna, she was a barren woman. அவமானத்தின் வழியாய் போனால், and she went through the shame. தேவனுடைய வீட்ல வந்து இருதயத்தை உடைத்து ஊற்றுகிறாள். And she broken her heart in the presence of God and she poured it. இந்த பாதையில் நாம் நடத்தப்பட்டால் நாம் எப்படி இருப்போம் சிந்தித்து பாருங்க. So if we are led in such a way, how will we? உடனே ஏலி வருகிறார் பக்கத்துல. Immediately Eli came by the side. குடிகாரின்னு கூப்பிடுறார். நீ எப்படி எம்மட்டு வெறித்திருப்பாய்? How long that will be a drunkard state? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. And remove the drinking habit from you. ஒரு ஸ்திரியை பார்த்து குடிகாரின்னு கூப்பிடுறார். To the woman she called her as a drunkard. யோசித்து பாருங்க, நீங்க இருதயத்தை கண்ணீர் உடைந்து இருதயம் உடைந்து தேவசமூகத்தில் ஜெபிக்கும்போது ஒரு ஊழியக்காரர் வந்து உங்களை பார்த்து குடிகாரி என்று கூப்பிட்டால் உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? Please think it over. When you come to the presence of God, when the tears, when you do pray, when the servant of God comes there, when he address you as the drunkard woman, how your state of heart will be. பொதுவாக எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒன்று எதிர்த்து பேசுவார்கள், இல்லாவிட்டால் வருத்தமாது படுவார்கள். Commonly if any one person, surely they will resisting them, otherwise they will be grieved in the heart. இதே பாதையில
நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஒரு சம்பவம் நடந்தது. When he came to the ministry at the beginning, the same thing had happened. நான் இந்து குடும்பத்துல இருந்து ஊழியத்துக்கு வந்தேன். I came from a Hindu family. ஒரே ஒரு வருடம் தான் விசுவாசியா இருந்தேன். Only 1 year I was a believer. ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். The Lord brought me to the family. எனக்கு வேதத்தை பற்றியோ இந்த ஊழியத்தை பற்றியோ ஒன்றுமே தெரியாது. About the ministry, about the word of God, I did not know anything about it. நம்முடைய கணத்துக்குரிய பாஸ்டர்கள் எங்களுக்கு நடத்திப்புக்காரராக காணப்பட்டார். Our present honorable pastor, he was our training pastor. எனக்கு அந்த நாட்களில் அவர் மேல் அதிகமான ஒரு பாசம் இருந்தது. I had a great love towards the pastor. ஏனென்றால் எனக்கு தகப்பன் சரியில்லை. Because my father was not proper. அவரே ஊழியத்துல வந்து தான் பரிசுத்தவான்களை பார்த்தபோது எனக்கு தகப்பனாக தெரிந்தது. So only when I came to the ministry, after seeing the saints of God, they were looking as my fathers to me. அப்ப நெடு முழங்கால் நின்னு அந்த அடையாறுல நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவேன் நான். So I was kneeling down and the Adiyar I was praising God. நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு பின்னாடி வந்து உட்கார்ந்து ஒவ்வொருவரையாக கவனிப்பார். And the saint of God that he used to come and he used to watch each and every individual there. ஒரு நாள் அவர் என்னை கூப்பிட்டு விட்டார். On a particular day he called me. அப்போது அவர் என்னை கூப்பிட்டு சொல்லி நல்லா கடிந்து கொண்டார். And he was highly rebuking me. எதுக்காக தெரியுமா? Do you know what's the purpose? நான் ஜெபம் பண்ணதுக்காக கடிந்து கொண்டார். And because I prayed that he rebuked me. அதாவது நான் ஸ்தோத்திரம் சொல்லும்போது ஸ்தோத்திரம் 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 வேகமா சொல்லும்போது அது ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை வராது, அது வேகமா போகும்போது வித்தியாசமாய் காணப்படும். Because when I was continuously praising God, when I say praise the Lord, when I say it often, then the word will not be as praise the Lord, it will change. பிராக்டிகலா என் லைஃப்ல வந்தது நான் சொல்றேன். அன்னாளுக்கு பக்கத்துல கூட நிக்க எனக்கு தகுதி கிடையாது. Even I was not worthy to stand by Annals. நான் ஆண்டவரோட சொல்லிட்டு வந்தேன், ரத்த சாட்சியா மரிப்பேன் ஆண்டவரே. I said unto the Lord, I'll die as a martyr. ஆனால் பரிசுத்தவான் என்னை கடிந்து கொண்டார்கள். One saint of her they had வசனத்தோடு தான் கடிந்து கொண்டார்கள். only the word of God had. அன்றைக்கு பரிசுத்தவான் என்னிடத்தில் சொல்லிக் கொடுத்த வசனம் இன்றைக்கு என் காதில் துணித்துக் கொண்டிருக்கிறது. On the day the saint of God taught me, even now also it is ringing in my ears. அன்றைக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒவ்வொரு நாளும் தேவசமூகத்தில் உட்காரும் எனக்கு உடனே அது ஞாபகத்துக்கு வரும். The lesson which I had learned on the day, whenever I sit in the presence of God, immediately I used to remember it. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 17ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய் தம்பி, நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், நல்லதுதான். Brother, that you do pray, you are praising it is good. நான் சொல்லிறேன், நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், நல்லதுதான். ஒரு வைராக்கியத்துல ஸ்தோத்திரம் பண்றீங்க, நல்லதுதான். ஆனால் நீங்க எதுக்கு அந்த நோக்கம் நிறைவேறல தம்பி, அந்த நோக்கம் நிறைவேறல. ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 என்று தெளிவாக நீங்கள் சொல்ல வேண்டும். ஒரு கல்லாதவன் வந்து அந்த ஆராதனையில உட்கார்ந்தால் நீங்கள் பண்ணுகிற ஸ்தோத்திரத்தை கேட்கும் போது அவன் எப்படி பக்தி விருத்தி அடையலாம் அப்படி சொல்லிக் கொடுத்து கடைசி வசனத்திலே அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுள். நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணலாம், நன்றாய் பாட்டு பாடலாம், நன்றாய் சாட்சி சொல்லலாம், நன்றாய் அபிஷேகத்தில் பேசலாம், தீர்க்கதரிசனம் சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ சொல்லுகிற தீர்க்கதரிசனம், நீ பாடுகிற பாட்டு, நீ பண்ணுகிற ஸ்தோத்திரம், நீ நிறைகிற ஆவியின் நிறைவு, சொல்லுகிற வரம், அந்த கிரியை செய்கிற வரம் சகலமும் கிரமமாயும் நல்லொழுக்கமாயும் இருக்க கடவுள். நல்ல விஷயம் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு பயங்கர, நான் நேரில் ஒண்ணுமே பேசல. நான் இப்பொழுதுதான் அதை அறிக்கையாக சொல்லுகிறேன், பரிசுத்தமான அறிக்கையாக நான் சொல்லுகிறேன். நேரில் ஒண்ணும் பேசல. நான் அன்றைக்கு போய் முறுமுறுத்தேன். நான் அன்று முழு இரவு நான் தூங்கவில்லை. ஏன்னா அதிக விசுவாசியா இருந்ததில்லை, ஒரு வருஷம் தான் விசுவாசியா இருந்தது. முழு இரவு நான் துக்கப்பட்டேன். ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு இப்படி சொல்லுகிறார்களே. ஆனால் பின்னாட்கள் ஆண்டவர் பரிசுத்தவான்களை எதற்காக சொல்லிக் கொடுத்தார்கள்? இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் நான் தேவசனத்தில் உட்காரும் போதும் அந்த வார்த்தை என் காதல துணித்துக் கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணும்போது கேர்ஃபுல்லா தான் பண்றேன். நான் ஸ்பீடா போறதில்ல. ஆண்டோடைய சமூகத்தில் செய்யக்கூடிய எந்த ஊழியமா இருந்தாலும் இன்றைக்கு நான் பயத்தோடும் நடுக்கத்தோடு செய்து கொண்டிருக்கிறேன். தேவன் சாட்சி. இப்ப பாருங்க, அண்ணால் இடத்துல ஏலி சொல்லுகிறான், ஏ குடிகாரி, நீ எம்மாட்டு குடித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. எனக்கு அதை சகிக்க முடியல. புதிய ஏற்பாட்டு சபையில இயேசுவின் ரத்தத்துக்கு விலைக்கு வாங்கப்பட்ட எனக்கு சகிக்க முடியல. துக்கம் வந்துச்சு, முறுமுறுப்பு வந்துச்சு. ஆனா அண்ணா சொல்லுகிறார், அப்படி அல்ல என் ஆண்டவனே, அப்படி அல்ல என் ஆண்டவனே, ஆண்டவனே என்று சொல்லுகிறார். அப்ப இதுதான் வேறுபாட்டின் ஜீவியம் என்று சொன்னால், பொதுவாக மனிதர்கள் இந்த இடத்துல என்ன வெளிப்படுத்துவார்கள்? நான் யார், நான் என்ன செஞ்சேன், எதுக்கு இப்படி செஞ்சாங்க, நியாயம். எல்லா மனிதனும் சராசரி, அவன் தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் உலகத்தானா இருந்தாலும் நியாயம் பேசுவார்கள். ஆனால் அண்ணால் இங்கே வேறுபட்டு நிற்கிறார். அதுதான் வேறுபாட்டின் ஜீவியம். எல்லா மனிதனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டிய சுபாவத்தை அவள் வெளிப்படுத்தாமல் இந்த இடத்துல ஏழு இடத்துல சொல்லுகிறார், அப்படி அல்ல ஆண்டவனே. அடுத்தபடியாக கவனித்து பாருங்கள், அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. ஓப்பனியை பற்றியும் தெரியும், பிரகாச பற்றியும் தெரியும், ஏழியை பற்றி பிராக்டிக்கலா தெரியும். எந்த தாயாவது அந்த பிள்ளையை கொண்டு வந்து எல்லாரும் என்ன யோசிப்பார்கள்? என் பிள்ளை அங்க கொண்டு விட்டா என் பிள்ளை கெட்டு போகுமே, அப்படித்தான் யோசிப்பார்கள். இதுதான் மனிதனுடைய இயல்பு.
ஆனால் அண்ணால் என்ன செய்தார் தெரியுமா? இதை ஒன்றுமே சிந்திக்காமல் தேவனை விசுவாசித்து பரிசுத்தவான்களை விசுவாசித்து அவள் தன்னுடைய பிள்ளையை அந்த சாமுவேலை கொண்டு வந்து ஏலியின் கரத்திலே ஒப்பு கொடுத்தாள். இந்த இடத்திலும் சராசரி மனிதனுடைய சுபாவத்தை விட்டு அவள் வேறுபட்டு நிற்கிறாள். அடுத்து அந்த வீட்டில் ஜீவித்த சாமுவேல் அங்குள்ள எல்லா காரியங்களை பார்த்தாலும் யாரையும் அற்பமாக எண்ணாமல் குற்றப்படுத்தாமல் தன்னுடைய தாயும் தகப்பனும் தன்னை பார்க்க வரும்போது இங்க எப்படி எல்லாம் நடக்கிறது, என்னை வீட்டுக்கு கூட்டி போங்கள், எனக்கு இது வேண்டாம், இங்க ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு வாழ முடியவில்லை என்று சொல்லாமல் அந்த இடத்திலேயும் கர்த்தருடைய சத்தம் கேட்கக்கூடியவனாக இந்த சாமுவேல் ஒரு வேறுபாட்டின் ஜீவன் செய்தான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். மூணாவது நபர் யார்? ஒன்னு அன்னாள், இரண்டாவது சாமுவேல், மூணாவது அந்த வீட்டில் மருமகளாய் வந்த பினகாசின் மனைவி. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கணவன் செய்யக்கூடிய அக்கிரமங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணால் காண்கிறார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையில நான் ஆவியிலே உணர்கிறேன், சிலர் கணவனை விட்டு பிரிந்து வாழ்கிறார்கள். அதற்கு பல காரணங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என் கணவனுடைய குணம் சரியில்லை, ஆகவே என் தாயுடைய வீட்டில் வந்து நான் இருக்கிறேன். ஆனால் அந்த பினகாசுடைய மனைவியை பாருங்கள். ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளையே, நீ வருகிற எடுத்துக்கொள்ளப்படும்படியாக இதோ உன்னோடு பேசுகிறார். அந்த பினகாசின் மனைவி மாமனாருடைய அக்கிரமத்தை அறிந்து, கணவன் கூட பிறந்த அக்கிரமத்தை அறிந்து, கணவனுடைய அக்கிரமத்தை டெய்லி கண்ணால கண்டு அவனோடு ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து அவனுக்காக ஒரு குழந்தையை சுமந்து அந்த பிள்ளையை பெற்றெடுத்தார். அவள் சாக போகிற நேரம், கணவன் செத்து போயாச்சு, மாமனார் செத்து போயாச்சு. சிலர் வந்து சொல்லுறார்கள், உன் கணவன் செத்தாச்சு, கூட பிறந்தவன் செத்தாச்சு, மாமனார் செத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் சாக போற. ஆனால் உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறார். அங்க நான் வாசிக்கிறேன், படித்து பாருங்க வீட்டுல. அவள் அந்த பிள்ளையை குறித்து, என் பிள்ளை அனாதையா விட்டு போறனே, தாயை கூப்பிட்டு ஒப்படைப்போம், தகப்பனை கூப்பிட்டு ஒப்படைப்போம், இதெல்லாம் சொல்லாமல் அந்த பிள்ளையை குறித்து ஒரு வார்த்தை பேசவில்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார், அவருடைய சிந்தை எல்லாம் தேவனுடைய பெட்டியை பற்றியதா இருந்தது. ஐயோ, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போய்விட்டதே, மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டதே. எப்படி பினகாசின் மனைவியே, உன்னால் அந்த ஏழியின் குடும்பத்திலே வாழ்க்கை நடத்த முடிந்தது, உன் புருஷனோடு வாழ முடிந்தது. அவள் சொல்லுவாள், எனக்கு ஒரு பெட்டியை குறித்து ஒரு தரிசனம் காணப்பட்டது. அந்த உடன்படிக்கை பெட்டி வேற ஒன்றும் இல்லை, எடுத்துக் கொள்ளப்படுகிற சபை. அதுதான் இயேசுவின் ரகசிய வருகை. அருமையான தேவ ஜனமே, வருகை பற்றிய நம்பிக்கை உனக்கு இருக்குமானால், அந்த தரிசனம் இருக்குமானால், அந்த வெளிப்படுத்தல் இருக்குமானால், ஒரு ஓப்படியை பார்க்கலாம், ஒரு பினகாசை பார்க்கலாம், ஒரு ஏழியை பார்க்கலாம். சில வேளை குடும்பத்திலே அவர்கள் இருக்கலாம். ஆனால் நீ பினகாசின் மனைவியாக அந்த குடும்பத்தில் ஜீவித்து, நல்ல மருமகளாக ஜீவித்து, நல்ல மனைவியாக ஜீவித்து உன் ஓட்டத்தை முடிக்க முடியும். அதுக்கு ஒரு தரிசனம் தேவை. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். இதுதான் வேறுபாட்டின் ஜீவியம். எல்லா மருமகளை விட்டும், விசேஷமாக எல்லா மருமகள்மார்களை விட்டும் அக்கிரமம் செய்யக்கூடிய புருஷனுடைய அக்கிரமத்தை எல்லாம் கண்களால் கண்டு அவனோடு அந்த வீட்டில் குடும்பம் நடத்தக்கூடிய தரிசனம் உள்ளதான ஒரு மருமகள் பினகாசுடைய மனைவி. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த மாலை வேளையிலே நாம் எங்கே நிற்கிறோம்? நம்முடைய வேறுபாட்டின் ஜீவன் வச்சிரக்கல்லால் கட்டி எழுப்பப்படுவதாக. உங்களை யாராயிலும் நான் மிகுந்த மனத்தாழ்மையோடு சொல்கிறேன், கணவனை விட்டு பிரிந்து வந்திருந்தால், என்ன காரணம் இருந்தாலும் நீங்கள் உங்களை தாழ்த்தி, எதற்காக? அந்த பெட்டிக்காக, அந்த உடன்படிக்கை பெட்டிக்காக, அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற சபைக்காக, நீ வருகையில போக வேண்டும் என்பதற்காக உடைய எல்லா நீதிகளையும் விட்டுக் கொடுத்து இறங்கி போய் நாம் ஐக்கியப்படுவோமாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தூய
Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் இந்த வேளையிலும் கூட நம்மோடு கூட உணர்த்தி ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்தார். நம்முடைய மதிலாகிய ரட்சிப்பு அது பாவ மன்னிப்போடு கூட நின்று போய்விடக்கூடாது. ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தோடு கூட நின்று போகக்கூடாது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட நின்று போகக்கூடாது. அது உயர்ந்த மதிலாக வளர வேண்டும். அது வஜ்ரக்கல்லால் செய்யப்பட்டதாக, அது உறுதியானதாக இருக்க வேண்டும். வேறுபாட்டின் ஜீவியம் கூட ஒரு ரட்சிப்பு என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு உணர்த்தி பேசினார். நானும் நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை குறித்து நிதானித்து பார்ப்போமாக. கர்த்தருடைய வருகைக்கு காணப்பட வேண்டிய சபையானது அது மதிலுள்ளதாய், அந்த மதில் மிகவும் உயர்ந்ததாக அது காணப்படுகிறது. நீங்கள் நானும் கூட இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் ஒவ்வொரு படியிலையும் நாம் கடந்து போக வேண்டும், நாம் வளர வேண்டும். அது மிகவும் அவசியம். கர்த்தருடைய வரிகள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள், அபிஷேகம் பெற்றுக் கொண்டவர்கள் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறது இல்ல. ஒரு ஜெயங்கொண்ட ஒரு சபைக்காக, ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் மத்திய ஆகாசத்தில் வெளிப்பட போகிறார். வரப்போகிற எல்லா தீங்குகளுக்கும் நாம் தப்புவிக்கப்படும்படியாக, அவருடைய வருகையில் காணப்படும்படியாக நம்முடைய ரட்சிப்பு மிகவும் ஓங்கி வளர வேண்டியது அவசியம். இன்றைக்கு கர்த்தர் வேறுபாட்டின் ஜீவியமாகி அந்த ரட்சிப்பை குறித்து நமக்கு உணர்த்தி தந்தாரு. இன்றைக்கு நாம் கர்த்தருக்காக, சத்தியத்திற்காக நாம் வேறு பிரிந்து நிற்கிற அந்த அனுபவத்தில் நாம் காணப்படுகிறோமா? அப்படிப்பட்டவரை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு மகனாக மகளாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கூட நம்முடைய ஜீவியத்தில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும், இவ்வுலகத்தில் நம்ம எத்தனையோ தேவைகள் நமக்கு உண்டு. ஆவிக்குரிய பிரகாரமும் சரீர பிரகாரமும் நம்முடைய குடும்பத்தில் பலவிதமான தேவைகள், பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக, சர்வவல்லமையுள்ள தேவனாக நமக்கு வெளிப்படுத்தப்படும்படியாக இந்த வேறுபாட்டின் ஜீவியம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படியாக நாம் வேறு பிரிந்து சத்தியத்துக்காக, அவருக்காக நாம் வேறு பிரிந்து நிற்கும் போது கர்த்தர் நம்மை மகனாக மகளாக ஏற்றுக்கொள்கிறார். சர்வவல்லமையுள்ள தேவனாக அவர் நமக்கு வெளிப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்னாள் எப்படி கர்த்தருக்காக, அந்த திவ்ய சுபாவத்துக்காக தன்னை வேறுபிரித்துக் கொண்டிருந்தாள் என்பதை குறித்து கர்த்தர் நமக்கு வந்து பேசினார். ஏலி அந்த ஆசாரியன் அவருடைய நிலவரத்தை குறித்து சற்றாகிலும் புரிந்து கொள்ளாதபடி அந்த நொறுங்குண்டு மிக வேதனையோடு கூட வந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி அழுது கொண்டிருந்த அவளை பார்த்து, உன்னுடைய குடியை உன்னை விட்டு விலக்கு என்று சொல்லி, எம்மட்டு நீ வெறித்திருப்பாய் என்று சொல்லி அவளை கடிந்து கொண்ட போதும் கூட இதோ அவள் ஆண்டவருடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்தினாள். தன்னை அப்படியாக தவறாக, தன்னை ஒரு வேசியை போல நினைத்து கடிந்து கொண்ட அந்த ஆசாரியனை பார்த்து, அப்படி அல்ல என் ஆண்டவனே என்று சொன்னாள். என் ஆண்டவனே என்று அவனை அழைத்தாள். தன்னை இப்படியாக மிகவும் கீழ்த்தரமாக, தன்னுடைய வேதனை நிதானிக்க முடியாத ஒரு ஆசாரியனாக இருந்த அவனை எதிர்த்து பேசாதபடி,
என் ஆண்டவனே என்று சொல்லி, தீமைக்கு பதில் அவள் நன்மையான வார்த்தைகளை அவனுக்கு சொல்லி, இப்படியாக கர்த்தருக்கென்று அவளை திவ்ய சுபாவத்துக்கென்று அவள் தன்னை வேறு பிரித்து காண்பித்தாள். நாம் எத்தனை சந்தர்ப்பங்கள்ல நீதி நியாயங்களை பேசுகிறோம், எத்தனை சந்தர்ப்பங்கள் அவருடைய மகனாக மகளாக அவருடைய திவ்ய சுபாவத்துக்கென்று நான் நம்மை வேறு பிரிக்காதபடி நாம் காணப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நாம் கர்த்தருக்காக அவருடைய திவ்ய சுபாவத்துக்காக சத்தியத்துக்காக வேறு பிரிந்து நிற்கும் போதுதான் அவர் நம்மை மகனாக மகளாக அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகிய இந்த வேளையில் ஒன்று கூட நான் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. ஆண்டவரே, தீமைக்கு பதில் நான் நன்மை செய்வேன். ஆண்டவரே, என்னை சபிக்கிறவர்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே, உம்மை பார்த்த அந்த கல்வாரியில் அந்த சிலுவையில் 3 ஆணிகள் நீ தொங்கிக் கொண்டிருந்த போது உம்மை பார்த்து பரியாசம் பண்ணி கொண்டிருந்தவர்களை, உம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் நீர் மன்னித்தது மாத்திரமல்ல, பிதாவும் கூட மன்னிக்கும்படியாக, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஒரு காரணத்தையும் கூட சுட்டிக்காட்டி பிதா மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி பரிந்து பேசின அந்த தகப்பனுடைய அந்த பரம தகப்பனுடைய சுபாவத்தை அல்லவா நானும் நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக அவர் எதிர்பார்க்கிறார். எத்தனையோ சந்தர்ப்பங்களில் மற்றவர் நமக்கு விரோதமாக பேசும்போது நாமும் அவர்களுக்கு விரோதமாய் பேசி விடுகிறோமே. கர்த்தருக்காக நாம் வேறு விருந்து நிற்கிறது இல்லையே. அன்றைக்கு மோசே பாளையத்தில் உள்ள எல்லாரையும் பார்த்து எல்லா கோத்திரத்தாரையும் பற்றி இப்படியாக அவன் சொன்னான், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் என்று சொல்லி அவன் அறைகூவி அழைத்த போது லேவி கோத்திரத்தார் யாவரும் கர்த்தருடைய பட்சமாய் வந்து நின்றார்கள். இன்றைக்கும் கூட இந்த வேளையிலும் கூட கர்த்தர் உன்னை பார்த்து கர்த்தர் இப்படியாக கேட்கிறார், என்னுடைய பட்சமாய் நிற்கும்படியாக நீ வேறு பிரிந்து வருவாயா? என்னுடைய திவ்ய சுபாவத்தை உன்னுடைய குடும்பத்தில், நீ வேலை செய்கிற இடத்தில், நீ படிக்கிற இடத்தில் நீ வேறுபடுத்தி காண்பிப்பாயா? தீமைக்கு பதிலாக நீ நன்மை செய்வாயா? அந்த இருள் சூழ்ந்திருக்கிற அந்த அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் உள்ளதான அந்த இடத்தில் நீ எனக்காக வெளிச்சமாய் சாட்சியாய் நிற்பாயா என்று கர்த்தர் கேட்கிறார். அன்றைக்கு அந்த சகோதரி அன்னாள் அதுபோல கர்த்தருக்காக நின்றாள். ஆகையால் கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவளுக்கு ஒரு குமாரனை தந்தார். அவள் கேட்டது போல ஒரு ஆண்மகனை அவளுக்கு தந்தார். அது மாத்திரமல்ல, அவள் அந்த மகனை கர்த்தருக்கு என்று ஒப்புக் கொடுத்த பிற்பாடு கர்த்தர் இன்னும் ஆண்டவர் அவர்களுக்கு மகன்களையும் 2 குமாரத்திகளையும் கூட கர்த்தர் தந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவள் கேட்டது ஒரு ஆண் மகனை தான். ஆனால் கர்த்தர் அந்த மகனை அவள் கர்த்தருக்காக கொடுத்த போது இன்னும் ஆண் பிள்ளைகளை மாத்திரமல்ல, இன்னும் 2 குமாரத்திகளையும் கூட கர்த்தர் அவளுக்கு கொடுத்ததாக நாம் வாசிக்கிறோம். மலடி என்று அழைக்கப்பட்டவளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிக்கும்படியாய் விரும்புகிறார். ஆனால் நானும் நீங்களும் கர்த்தருக்காக வேறு புரியும்படியாய் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சாமுவேலும் கூட அப்படிப்பட்ட குழப்படி நிறைந்ததான அந்த இடத்தில் தான் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஓப்பனி பினகாசை பார்க்கும்போது அவர் துன்மார்க்கமான ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆசாரியர்களாக இருந்தாலும் கூட பாவமான ஜீவியத்தை அவர்கள் துணிகரமாக ஆலயத்துக்கு முன்பாக வைத்து செய்து கொண்டிருந்தார்கள். ஊழியத்தினுடைய காரியத்திலேயும் கர்த்தருடைய வசனத்தின்படி அல்லாது அவர்கள் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் சாமுவேலோ, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்தியில் வளர்ந்த சாமுவேலோ அவன் தேவ சத்தத்தை கேட்கக்கூடியவனாக இருந்தானே. இன்றைக்கு நாம் நம்முடைய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் இவைகளை நாம் குற்றம் சாட்டி ஆனபடினால் தான் நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்கிறோமோ? வேண்டாம் சகோதரனே, வேண்டாம் சகோதரியே. கர்த்தர் நாம் எந்த இடத்தில் வைக்கப்பட்டாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்தியில் வைக்கப்பட்டாலும் அவருக்காக வேறு புரிந்து நிற்கும்படியாக உன்னை குறித்து என்னை குறித்து வாஞ்சிக்கிறார். யோசேப்பு அவன் காணப்பட்டது அந்த எகிப்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். ஆனாலும் கூட அவன் கர்த்தருக்காக வேறு பிரிந்து நின்றான். பாவம் அவனை பலவந்தப்படுத்தின போதும் கூட கர்த்தருக்காக வேறு பிரிந்து ஓடினான். அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டாலும் கூட
கர்த்தருக்காய் வேறு விருது நிற்கிற அனுபவத்தை பாதுகாத்துக் கொண்டானே. இன்றைக்கு நானும் நீங்கள் எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் நம்முடைய மத்தியிலேயே கடந்து வந்திருக்கிறார். நம்மை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் சர்வவல்லமையுள்ள தேவனாக அவர் கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை சந்திக்க அவராலே முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். கர்த்தர் அப்படியாக நமக்கு செய்யும்படியாய் நாம் கேட்ட அந்த தேவனுடைய வசனத்தின்படி நான் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. ஆண்டவரே, நான் உமக்காக வேறு விருந்து நிற்பேன். ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலேயும் எப்படிப்பட்டதான தீமையான நிலவரங்களாய் அது காணப்பட்டுக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, நான் உமக்காக வேறு விருந்து நிற்பேன். ஆண்டவரே, அதற்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே என்று கர்த்தருடைய கரங்களில் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது அவருக்காக, அவருடைய திவ்ய சுபாவத்திற்காக நாம் வேறு விருந்து நிற்கும்படியாய் அவர் நம்மை பலப்படுத்த உண்மையில் அவராக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய மத்தியிலே தம்முடைய அபிஷேகத்தோடு கூட கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருக்காக, அவருடைய திவ்ய சுபாவத்துக்காக நம்முடைய வீட்டிலும் சரி, நாம் படிக்கிற இடங்களிலும் சரி, நாம் வேலை பார்க்கிற இடங்களிலும் சரி, நாம் வைக்கப்பட்டிருக்கிற எந்த இடத்திலேயும் சரி, நான் ஆண்டவருக்காக, அவருடைய சுபாவத்துக்காக நான் வேறு விருந்து நிற்பேன் என்று சொல்லி இப்பொழுது நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களே. ஆனால் கர்த்தர் உங்களை அபிஷேகத்தை உங்களை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை உன்னை காதுகளில் துடைக்கக்கூடியதாக இருக்கும். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு பிதாவாய் இருப்பேன், நீ எனக்கு மகனாக மகளாக இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுவார். ஒப்பு கொடுப்போமாக. அவருக்காக ஜீவிக்கும்படியாக, அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு சாயலுக்கு சாட்சியாக நாம் நிற்கும்படியாக நான் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. நீ கர்த்தருடைய சன்னிதானத்தில் உன்னுடைய இருதயத்தை திறந்து நீ அவருக்காக வேறுபட்டு நிற்கும்படியாய் நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் போது அப்படியாக நீ காணப்படும்படியாக கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுவார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். இது சத்தியம். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். உமக்காக ஜீவிக்கணும் ஆண்டவரே. என்ன வந்தாலும், என்ன கஷ்டங்கள், என்ன வேதனைகள், என்ன விதமான உபத்திரவங்கள் வந்தாலும் மக்கா ஜீவிக்க வேண்டுமே. ஐயா, பலப்படுத்தும் ஐயா. இயேசுவுக்காக ஜீவிப்பேன். என்ன வந்தாலும் கர்த்தருக்காக ஜீவிக்கும்படியாக, அவருக்காக உன்னுடைய குடும்பத்திலையும் சரி, வேலை ஸ்தலங்களிலும் சரி, நீ படிக்கிற இடத்திலையும் சரி, ஒரு வெளிச்சமாய் ஆண்டவருக்காக வேறு விருந்து நிற்கும்படியா நீ தீர்மானித்திருக்கிறபடினால் கர்த்தர் உன்னை பார்த்து என் மகனே மகளே என்று அழைக்கிறார். நான் உன்னுடைய சர்வவல்லமையுள்ள உன்னுடைய பிதாவாக நான் உனக்கு இருப்பேன் என்று சொல்லுகிறார்.
நீ உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறபடினால் நான் உன்னை பொறுப்படுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே. ஆண்டவருக்காக ஜீவிக்க நீ வாஞ்சித்திருக்கிறாய். அவருடைய மகனாக மகளாக காணப்பட நீ உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாய். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். கர்த்தர் தன்னுடைய கிருபையினால் அபிஷேகத்தினால் உன்னை பலப்படுத்துகிறார். வரப்போகிற நாட்களில் அவருக்காக ஜீவிப்பாய். சர்வவல்லமையுள்ள தேவனுடைய மகனாக மகளாக நீ இருப்பாய். கர்த்தருடைய ஆவிக்குரிய சரீர பிரகாரமான எல்லா தேவைகளையும் கர்த்தர் தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise the Lord. Amen Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, உண்மையாகவே கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்பதை பற்றிதான ஆழமான சத்தியங்களை கேட்கும்படியாக ஆண்டவரே, மறுபடியும் ஒரு விசை கூட எங்களுடைய செவிகளை நீர் திறந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த மாலவேளை நீர் எங்களோட பேசிக் கொண்டிருந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, முழு உலகத்துக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதான சத்தியங்களை நாங்கள் பலர் வாயிலாக கேள்விப்பட்டோம். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த காரியத்தை உம்முடைய தாசர்களுக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. மிகு ஸ்தோத்திரம். இந்த மாலவேளையும் கூட எங்களுக்கும் கூட நீ வெளிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்தினோம் சுவாமி. இந்த வானம் பூமி எல்லாம் வெந்து உருகி ஒன்றுமில்லாமல் போகும் என்பதை குறித்துதான ஒரு ஆழமான சத்தியத்தை நாங்கள் பறித்தோம் ஆண்டவரே. உண்மையாகவே நாங்கள் எப்படியாகிலும் நாங்கள் நம்முடைய ரகசிய வருகிற நாங்கள் காணப்படும்படியாக ஒன்று கூட உதவி செய்யும். அந்திகிரிசி நாட்கள்ல ஆண்டவரே, இன்னும் வரப்போற உபத்திரவ காலத்தில் எத்தனையோ காரியங்கள் சம்பவிக்க போகிறது. முன்பாக நாங்கள் எங்களை ஒரு விசை கூட எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள, எங்களை சுத்திகரித்துக் கொள்ள கர்த்தாவே நீ தொடர்ந்து உதவி செய்யும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த மாலவேளை எங்களோட வேறுபாட்டின் ஜீவியத்தோட நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்தீரதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜீவியத்தில் வேறுபட முடியாத உள்ளதான ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அகற்றி ஆண்டவரே, நாங்கள் எப்படி ஆகிலும் மாறுபாடு சந்தின் மத்தியில் நாங்கள் எங்களை விலக்கி ரட்சித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிற ஆண்டவரே. சுவாமி, சாமுவேல் அன்னாள் இவர்கள் எல்லாரும் கூட அப்படிப்பட்டதான அந்த காலகட்டத்திலையும் ஒரு பரிசுத்த ஜீவியத்தை செய்தார்கள் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் இந்த அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்திலே பூமியிலே நாங்கள் ஒரு பரிசுத்த ஜீவியத்தை செய்யும்படியாக ஒன்று கூட உதவி செய்ய சுவாமி. இந்த மாலவேளை கூட எங்களோடு நீ பேசினீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஜெயத்தை தருவீர் என்று நீர் எங்களோட வாக்கு பண்ணி இருக்கிற அப்படின்னாலுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. இயற்கையெல்லாம் எங்களுக்கு அனுகூலமாக இருந்தபடினாலுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம். விஞ்ஞான உலகத்துல மாத்திரம் அல்ல, வேதமும் கூட சொல்லுகிறதை நாங்கள் எழுத்துப்பூர்வமாக ஆண்டவரே இந்த வேளையில கேள்விப்பட்டோம் கர்த்தாவே. அதுபோல எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் கட்டி எழுப்ப கர்த்தருடைய வருகைக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஒன்று கூட உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசிரியர்கள் அதிகமாக நீ பலப்படுத்தும் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எப்பொழுது எங்களுடைய காதுகளில் தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். உங்களுடைய சத்தத்தை நாங்கள் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். எங்களுடைய ஜீவியத்தை ஒன்று கூட வருகையோட நாங்கள் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கும்படியாக உதவி செய்ய ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதியும் நாளுக்கு எங்களை தகுதியாக்கும். கனத்தையும் மகிமையை எடுத்துக்கொள்ள ஆசீர்வதியும். இயேசு மூலம் கெஞ்சுகிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord, 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 praise. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவல் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.